ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யுத்த பூமி நாவல் ஸ்டோரியோட அடுத்த எபிசோட பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் எங்களால் அடுத்தடுத்த எபிசோட் இன்ட்ரெஸ்ட்டாக போட முடியும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அத்தியாயம் 2156. வீரசமரன் புல்லாங்குழல் வாசித்தும் அங்கு எந்த அசைவும் தெரியவில்லை. இதை கண்டவுடன் அவன் தனது பார்வையை தொலைவில் இருந்த மலையை நோக்கி திருப்பினான். அங்கே வானத்தில் அவனது தந்தையும் சித்தப்பாவும் இன்னும் அந்த மந்திர மிருகங்களுடன் கடுமையாக போராடி கொண்டிருந்தனர். அந்த காட்சியை பார்த்தவுடன் அவன் மனதில் கவலை அதிகரித்தது. உடனே அவன் தனக்குள்ளேயே, உனக்கு அதிக நேரம் இல்ல சமரா. இந்த மந்திர மிருகங்களை அழிக்க உன்கிட்ட ஒரு வழி இருக்குன்னு அவ்வளவு பந்தாவா சவால் விட்டுட்டு வந்திருக்க. ஆனா அந்த மந்திர ஈக்கள் நீ நினைக்கிற இடத்துக்கு வரலன்னா என்ன பண்ணுவ? இல்ல நானே தான் அதுங்களை அங்க வரவழைக்கணுமா என்று கேட்டான். இதை கேட்டவுடன் அவன் மீண்டும் புல்லாங்குழலை வாசிக்க தொடங்கினான். ஆனால் இந்த முறை அவன் தனது ஊதலில் அதிகமான ஜீவசக்தி ஆற்றலை செலுத்த தொடங்கினான். அதைத் தொடர்ந்து நேரம் மெதுவாக நகர மறுபுறம் வானத்தில் நடந்து கொண்டிருந்த போரின் ஜீவசக்தி அலைகள் மேலும் ஆபத்தானதாக மாறின. அந்த அழுத்தத்தை உணர்ந்த வீரசமரன் பற்களை இறுக்கி பிடித்தபடி, இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்குது. ஈக்களே, அப்பப்போ வந்து இந்த மனுஷங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கப்பா என்று கத்தினான். அவன் இப்படி கத்திய உடனேயே அவனை சுற்றி ஒரு லேசான அதிர்வு பரவியது. அந்த அதிர்வை உணர்ந்தவுடன் அவன் உடனே அந்த இருண்ட காட்டை நோக்கி பார்த்தான். ஒரு கணம் கழித்து அங்கிருந்து ஒரு விசித்திரமான ரீங்கார ஒலி எழுந்தது. அந்த ஒலியை கேட்டதும் வீரசமரனின் முகம் அளவற்ற மகிழ்ச்சியால் ஒளிர்ந்தது. உடனே அவன், அந்த ஈக்களுக்கு என் குரல் கேட்டுருச்சு, அந்த ஈக்களுக்கு என் குரல் கேட்டுருச்சு, ஓஹோ என்று கத்தினான். அந்த உற்சாகத்துடன் புல்லாங்குழலை தொடர்ந்து வாசித்தபடி வீரசமரன் மீண்டும் போர் நடந்து கொண்டிருந்த அந்த மலையை நோக்கி வேகமாக ஓடத் தொடங்கினான். அதே நேரத்தில் இருளை கிழித்துக் கொண்டு ஒரு பெரிய கருமேகம் மெதுவாக முன்னேறி கொண்டிருந்தது. இதற்கிடையில் பள்ளத்தாக்கில் ஒரு சக்தி வாய்ந்த வெடிப்பு ஏற்பட்டது. அந்த காட்சியை மருதுவும் மற்ற வீரர்களும் கவலையுடன் கவனித்துக் கொண்டிருந்தனர். ஏனெனில் அவர்களின் கண்களுக்கு முன்னால் 2 மனிதர்களும் 3 கொடூரமான மந்திர மிருகங்களும் இடைவிடாமல் மோதிக் கொண்டிருந்தன. இதை பார்த்த மருது பதட்டமான குரலில், நிலைமை நம்ம கையை மீறி போயிட்டு இருக்கே, சமரம் எப்ப திரும்ப வருவான்னு நமக்கு தெரியலையே என்றார். மேலும் அதே சமயம் மகாவம்சிகள் திட்டமிட்டபடி அந்த மிருகங்களுடன் நீண்ட நேரம் சண்டையிட்டதால் வீரராகவனும் செழியனும் மெதுவாக சோர்ந்து வருவது தெளிவாக தெரிந்தது. இதனால் தங்களை தற்காத்துக் கொள்ள அனைவரும் ஜீவசக்திகளை திரட்ட தொடங்கிய போது மருது மீண்டும், ஒருவேளை மகாவம்சத்துக்காரங்க நம்ம மேல தாக்குதல் நடத்தினா நாமளும் திருப்பி அடிப்போம், தோழர்களே தயாராருங்க என்று எச்சரித்தார். ஆனால் அந்த கணத்திலேயே தூரத்தில் இருந்து ஒரு நிழல் வேகமாக அவர்களை நோக்கி வருவது கவனிக்கப்பட்டது. அதை கண்ட மருது மகிழ்ச்சியுடன், சமரன் திரும்பி வந்துட்டான் என்று கத்தினார். அப்போது வீரசமரன் சத்தமாக, அப்பா, செழியன் சித்தப்பா, சீக்கிரம் அங்கிருந்து தள்ளி போங்க, நாம இங்கிருந்து உடனே கிளம்பணும் என்று கத்தினான். அவன் குரலை கேட்டவுடன் போரில் இருந்த வீரராகவனும் செழியனும் பின்வாங்க தொடங்கினர். அவர்களின் இயக்கத்தை உணர்ந்த அந்த 3 மந்திர மிருகங்களும் உடனே அவர்களை நோக்கி நகர்ந்தன. அந்த நேரத்தில் வீரசமரன் அவற்றை ஒரு கணம் தீவிரமாக பார்த்த பின் உடனே ஒரு கருப்பு திரவம் நிரம்பிய குப்பியை எடுத்துக்கொண்டு ஒரே வீச்சில் அந்த மிருகங்களை நோக்கி எறிந்தார். அந்த திரவம் அவற்றின் உடலில் ஒட்டியிருந்தாலும் எந்த உடனடி பாதிப்பும் ஏற்படவில்லை. மேலும் அவை தங்கள் வேட்டையை தொடர்ந்தன. இதை கண்ட மருதுவும் மற்ற வீரர்களும் திகைப்புடன் நின்றபோது வீரசமரன் மீண்டும் சத்தமாக, சீக்கிரம் எல்லாரும் வேகமா ஓடி போய் அந்த மலையில இருக்கிற பிளவுக்குள்ள நுழைஞ்சுக்கங்க என்று கத்தினான். வேறு வழியின்றி அனைவரும் அவன் சொல்வதற்கு இணங்கி அந்த பிளவுக்குள் விரைந்து சென்றனர். அவர்களை தொடர்ந்து வீரசமரனும் பின்னர் வீரராகவனும் செழியனும் உள்ளே நுழைந்தனர். இதற்கிடையில் அவர்களை துரத்திய 3 மந்திர மிருகங்களும் தாக்க தயாராக அபாயகரமான ஜீவசக்திகளை வெளிப்படுத்திக் கொண்டே பின்தொடர்ந்தன. இந்த நிகழ்வை தூரத்திலிருந்து கவனித்துக் கொண்டிருந்த மகாவம்சத்தினர் குழப்பமடைந்தனர். அதில் ஒருவன் அதிர்ச்சியுடன், இந்த முட்டாளுங்க என்ன பண்றாங்க? அவங்க எல்லாரும் அந்த மலை பிளவுக்குள்ள போயிட்டா அப்புறம் அங்கிருந்து தப்பிக்க வழியா இல்லாம மாட்டிக்குவானுங்களே என்றான். ஆனால் ரணதேவனின் முகத்தில் சந்தேகம் பெருகியது. ஏனெனில் வீரராகவன் இவ்வளவு சுலபமாக தவறு செய்வதில்லை என்பது அவருக்கு தெரியும். அப்போது ராணா அவரிடம், அண்ணா, இவனுக்கு ஏன் இப்படி முட்டாள்தனமா அந்த மலை பிளவுக்குள்ள போறானுங்க என்று கேட்டான். இதை கேட்டு ரணதேவன் சுற்றிலும் பார்த்தபோது திடீரென அவர் முகம் மாறியது. ஏனெனில் பள்ளத்தாக்கு வெளியே இருந்து ஒரு கருமேகம் வேகமாக மலையை நோக்கி வருவது அவரது கவனத்திற்கு வந்தது. மேலும் அதிலிருந்து எழுந்த ரீங்கார சத்தம் அவரது சந்தேகத்தை உறுதிப்படுத்தியது. அவர் உடனே, ஜீவசக்தியை தாக்குற அந்த ஈக்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமா இங்கதான் வருது என்று எச்சரித்தார். இதை கேட்டதும் ராணாவும் மற்றவர்களும் பீதியுடன் பின்வாங்கினர். இதற்கிடையில்
அந்த 3 மந்திர மிருகங்களும் ஈக்கள் வந்த திசையை நோக்கி உரக்க கர்ஜித்தன. அதே நேரத்தில் அவற்றின் கண்களில் ஒரு அபூர்வமான கலக்கம் தெரிந்தது. ஏனெனில் அவைகளைப் போன்ற சக்தி வாய்ந்த உயிரினங்களுக்கு கூட அந்த அளவிலான கூட்டத்தை எதிர்கொள்வது எளிதல்ல. பின்னர் அந்த கருமேகம் ஒரு பெரும் வெள்ளத்தைப் போல பரவி பள்ளத்தாக்கு முழுவதையும் மூடியபடி நேராக மிருகங்களை தாக்கியது. உடனே அவற்றின் உடல்களிலிருந்து சக்தி வாய்ந்த ஜீவசக்திகள் வெடித்தெழுந்து பல ஈக்களை அழித்தாலும் இடைவிடாமல் புதிய ஈக்கள் வந்து அவற்றை சூழ்ந்தன. இதனால் மிருகங்களின் நிலை மெதுவாக மோசமடைந்தது. இந்த காட்சியை உள்ளே இருந்து பார்த்த வீரராகவனும் மற்றவர்களும் அமைதியாக நின்றனர். ஏனெனில் அந்த ஈக்களின் எண்ணிக்கை அவர்களுக்கே அச்சத்தை ஏற்படுத்தியது. அதன் பின்னர் அனைவரின் பார்வையும் இயல்பாக வீரசமரன் பக்கம் திரும்பியது. அப்போது அவன் முகத்தில் ஒரு சிறிய புன்னகையுடன், நல்லதுதான், கடைசிக்கு இந்த ஈக்கள் மனுஷங்களுக்கு ஒரு தடவையாச்சும் உதவியா இருந்துச்சே, அது வரைக்கும் சந்தோஷம் என்றான். இதற்கிடையில் ஜீவசக்தியை தாக்கும் ஈக்களின் ரீங்காரம் பள்ளத்தாக்கு முழுவதும் தொடர்ந்து எதிரொலித்தது. அந்த ஒலி மனதில் பயத்தை விதைத்ததால் அங்கே இருந்தவர்கள் எல்லாம் பீதி அடைந்தனர். குறிப்பாக அந்த 3 மந்திர மிருகங்களும் கூட இந்த ஈக்களின் தொல்லையால் பாதிக்கப்பட்டிருந்தன. இதற்கிடையில் அருகிலிருந்த மலைப்பிளவுகளில் ஒளிந்திருந்த இரு தரப்பினரும் அந்த ரீங்காரத்தை கேட்டவுடனே நடுங்கினர். ஏனெனில் இத்தனை ஈக்களை நேரில் சந்திப்பது எவ்வளவு பயங்கரம் என்பதை அவர்கள் நன்கு அறிந்திருந்தனர். அந்த பிளவுகளில் ஒன்றில் ஒளிந்திருந்த வீரசமரன் சிறிய தரப்பின் வழியே வெளியே எட்டி பார்த்தபோது அந்த அசாதாரண ஈக்களின் கூட்டத்தை பார்த்து அவனுக்கே பயம் தோன்றியது. இவ்வாறு சுமார் 10 நிமிடங்கள் நீடித்த அந்த கரும் புயல் மெதுவாக குறையத் தொடங்கியது. அதன் பின்னர் அங்கிருந்த அபாயகரமான ஜீவசக்தி அலைகள் தணிந்து இறுதியில் முற்றிலும் மறைந்தன. அந்த நேரத்தில் ஒரு சிறிய இடைவெளி வழியாக பார்த்த வீரசமரன் அந்த 3 மந்திர மிருகங்களும் காணாமல் போயிருப்பதை உணர்ந்தான். அதிலிருந்து ஜீவசக்தி தாக்கும் ஈக்களே அவற்றை அழித்துவிட்டன என்பது தெளிவாக புரிந்தது. அதன்பின் அந்த ஈக்கள் பள்ளத்தாக்கை சுற்றி வட்டமிட்டு ஒரே நேரத்தில் திரும்பிச் சென்றன. அவற்றின் ரீங்காரம் முழுமையாக அடங்கிய பின்னரே வீரராகவனும் மற்றவர்களும் வெளியே பார்க்க துணிந்தனர். அப்போது மலைக்கருகில் 3 பெரிய எலும்புக்கூடுகள் கிடப்பதை பார்த்தனர். அவற்றில் ஒட்டியிருந்த இரத்தம் அந்த காட்சியை இன்னும் பயங்கரமாக காட்டியது. அந்த நேரத்தில் வீரசமரன் அமைதியாக முன்னேறி அந்த மிருகங்களின் எலும்பு தலைகளிலிருந்து ஒளிரும் பொருட்களை தனது ஜீவசக்தியால் பிரித்தெடுத்தான். அவை உண்மையில் நித்திய தெய்வீக நிலை கொண்ட ஆன்ம துண்டுகள் என்பதால் அவற்றை அவன் தனது கை காப்பில் பாதுகாப்பாக வைத்துக் கொண்டான். பின்னர் அந்த ஆன்ம துண்டுகளை பெற்ற மகிழ்ச்சியில் மற்றொரு மலையின் பிளவை திரும்பி பார்த்து, என்ன ரணதேவா, மறுபடியும் ஏதாவது புதுசா சதி பண்றதுக்கு திட்டம் போடுறியா? இல்ல இதெல்லாம் எங்களுக்கு நீ கொடுத்த பரிசா? ஏன்பா தம்பி, நாம தான் பரம எதிரிகளாச்சே, இதை விட இன்னும் சிறப்பா ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்க வேண்டாமா? இங்க பாரு, நீ இன்னும் ரொம்ப வலிமையான மந்திர மிருகங்களை எங்க பக்கம் அனுப்பி வச்சா எங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். எங்க நண்பர்களை உங்களை கவனிச்சுக்குவாங்க, நாங்க பாட்டுக்கு ஆன்ம துண்டுகளை சேர்த்துக்கிட்டே இருப்போம். இன்னைக்கு நிலைமைய பார்த்தா ஒரு நண்பன் பண்ணாத உதவியை எதிரியான நீங்க எங்களுக்கு செஞ்சிட்டீங்க என்றான். அவன் வார்த்தைகளை கேட்ட மலையின் மறுபுறத்தில் இருந்த மகாவம்சத்தினரின் முகங்கள் மாறின. அப்போது ரணதேவன் சத்தமாக, அப்படின்னா அந்த ஈக்களை எல்லாம் இங்க கூட்டிட்டு வந்தது நீதானா என்று கத்தினார். அதற்கு வீரசமரன் புன்னகையுடன், பின்ன வேற யாரு? மிருகங்களை வரவழைக்க உனக்கு மட்டும் தான் தெரியும்னு நினைச்சியா? டேய் தம்பி, நான் மட்டும் உன் இடத்துல இருந்திருந்தா இந்நேரம் இந்த கரும்பாறை சதுப்பு நிலத்தை விட்டே அலறி அடிச்சுட்டு ஓடி போயிருப்பேன். ஏன்னா எங்க கூட எந்த பகையும் இல்லாத அந்த பாவப்பட்ட மிருகங்களுக்கே இந்த நிலைமைன்னா நீங்க எங்க பரம எதிரிங்க. அப்ப உங்களுக்கு நான் எவ்வளவு பெரிய ஆப்பு வச்சிருப்பேன்னு நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க என்றான். இந்த மிரட்டலை கேட்டதும் பலர் பயந்தனர். ஏனெனில் அந்த ஈக்களின் கொடூரத்தை அவர்கள் நேரில் கண்டிருந்தனர். ஆனால் ரணதேவன் தனது நிலையை இழக்காமல், டே பொடியா, நேத்து வந்த நீ என்ன மிரட்டியா? முட்டாளே, உன் அப்பனாலேயே என்ன பயமுறுத்த முடியல, நீ எல்லாம் எம்மாத்திரம். ஏதோ அதிர்ஷ்டத்துல அந்த ஈக்களை நீ இங்க வரவழைச்சிருக்கலாம், ஆனா அத உன்னால கட்டுப்படுத்த முடியாது. அது மட்டும் உன்னால முடிஞ்சிருந்தா நீயும் மத்தவங்கள மாதிரி அந்த பாறைக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்க மாட்ட. அந்த மிருகங்கள் மேல நீ ஊத்துன அந்த கருப்பு தண்ணி தான் எல்லாத்துக்கும் காரணம், இல்லையா? நீ மட்டும் அதை பண்ணாம இருந்திருந்தா அந்த ஈக்கள் அந்த மந்திர மிருகங்களை மட்டும் தேடி தேடி தாக்கி இருக்காது என்றார். அவர் இதை சொன்னபோது வீரசமரனின் முகத்தில் புன்னகை இருந்தாலும் உள்ளுக்குள் ரணதேவன் எவ்வளவு கூர்மையானவர் என்று அவன் உணர்ந்தான். இறுதியாக ரணதேவன் வீரராகவனை பார்த்து, வீரராகவா, நான் ஒத்துக்கிறேன், உன் பையன் நிஜமாவே ரொம்ப புத்திசாலிதான். ஆனா எவ்வளவு நேரம்தான் உங்களால இந்த திமிர காட்ட முடியும்னு நானும் பார்க்கிறேன் என்றார். ராஜவம்ச பிரிவு தப்பி பிழைத்திருந்தாலும் மகாவம்ச பிரிவால் உடனடியாக தாக்க முடியாது என்பதை ரணதேவன் நன்றாக உணர்ந்திருந்தார்.
அப்படி தாக்கப்பட்டால் இரு தரப்புகளுக்கும் இடையில் ஏற்படும் போரில் மகாவம்ச பிரிவு பெரும் இழப்புகளை சந்திக்கும். அத்தகைய சூழலில் அந்த பண்டைய அமரப்பறவையின் ஆன்ம துண்டை பெறுவது அவர்களுக்கு மிகவும் கடினமாக மாறும். இதை மனதில் கொண்டு ரணதேவன் மேலும் தாமதிக்காமல் சைகை காட்டி தனது தோழர்களுடன் வேகமாக முன்னேறத் தொடங்கினார். அவர்களை பார்த்த வீரராகவன் உடனே, தோழர்களே, எல்லாரும் அவங்க பின்னாடியே போங்க என்றார். பின்னர் அவரும் தனது வீரர்களுடன் விரைவாக முன்னேறினார். இவ்வாறு சிறிது நேரம் கடந்தபோது இரு பிரிவுகளும் அந்த ஆழமான பகுதிக்குள் நுழைந்தன. இந்த முறை ரணதேவனும் அவரது கூட்டமும் எந்த தடையும் ஏற்படுத்தவில்லை. பின்னர் மெதுவாக இரு தரப்பினரின் வேகமும் குறையத் தொடங்கியது. ஏனெனில் அவர்களின் கண்களுக்கு முன்பு ஒரு பரந்த கருமையான பகுதி விரிந்து கிடந்தது. அதை பார்க்கும்போது அவர்களின் முகங்களில் லேசான கலக்கம் தோன்றியது. அப்போது அந்த இடம் முழுவதும் இருள் சூழ்ந்திருந்தது. ஆனால் அவர்களை அதிகம் பதட்டப்படுத்தியது அங்கே கிடந்த ஒரு மிகப்பெரிய வெள்ளை எலும்புக்கூடுதான். அது முதலில் பார்த்தவுடன் ஒரு மந்திர மிருகத்தின் எச்சமாக தோன்றியது. ஆனால் கவனமாக பார்த்தபோது அந்த மிருகம் ஒரு காலத்தில் உயிருடன் தப்பிக்க முயன்றிருந்ததும், ஆனால் தப்புவதற்கு முன்பே ஏதோ ஒரு வலிமையான சக்தியால் அழிக்கப்பட்டிருக்கிறது என்பதும் தெளிவாக தெரிந்தது. அந்த எலும்புக்கூட்டை பார்த்த வீரசமரன் மெதுவாக ஒரு பெருமூச்சு விட்டான். பின்னர் அவன் பார்வை தூரத்தை நோக்கி திரும்பிய போது அங்கே ஒரு கருப்பு எரிமலை தென்பட்டது. அதன் வாயில் அனைத்தையும் விழுங்க தயாராக இருக்கும் ஒரு பிசாசின் வாயைப் போல காட்சியளித்தது. அந்த காட்சியை பார்த்தவுடன் அவன் உள்ளத்தில் ஒரு நினைவு எழுந்தது. அவன் உடனே, இந்த இடமா? இந்த இடம் பார்க்க எனக்கு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி இருக்கே. ஒரு நிமிஷம் இருங்க, அந்த செப்பு தகட்டில் இருந்த அதே இடம்தான் இது என்றான். இந்த உணர்வுடன் அவனது கண்கள் பிரகாசித்தன. மேலும் அருகில் நின்றிருந்த வீரராகவனை திரும்பி பார்த்தான். அவரது கண்களிலும் அதே ஒளி தெரிந்தது. ஏனெனில் அவர்கள் தேடி வந்த பண்டைய அமரப்பறவையின் ஆன்மா குடியிருக்கும் இடம் இதுவே என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர். இதற்கிடையில் ரணதேவன் தாமதிக்காமல் வீரராகவனை நோக்கி பார்த்துவிட்டு தனது ஜீவசக்தியை வெளிப்படுத்திக் கொண்டு எரிமலையின் வாயை நோக்கி நகரத் தொடங்கினார். அவரைத் தொடர்ந்து ருத்ரன், ராணா, மித்ரன் மற்றும் மற்றவர்களும் விரைவாக சென்றனர். இதை கண்ட வீரராகவன், வாங்க தோழர்களே, நாமளும் போகலாம் என்றார். அதன் பின் அவரது உடலிலிருந்து வெளிப்பட்ட ஜீவசக்தி உடனே ஒரு மாபெரும் மந்திர பறவையாக உருமாறியது. அந்த பறவை தனது பெரிய இறக்கைகளை வலுவாக அடித்து அதிவேகத்தில் எரிமலையை நோக்கி பாய்ந்தது. வீரராகவன் அதன் முதுகில் ஏறி அமர்ந்தவுடன் அது மேலும் வேகமடைந்தது. இதை பார்த்த ரணதேவனின் முகத்தில் கோபம் பெருகியது. அவர் உடனே தனது உடலிலிருந்து வெள்ளி நிற ஒளியை வெளிப்படுத்த அது ஒரு வலிமையான மந்திர மிருகமாக உருவெடுத்தது. அந்த மிருகம் மின்னலால் சூழப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான மனித குரங்காக இருந்தது. அந்த மின்னல் மனித குரங்கு கர்ஜித்து முன்னேறியதை பார்த்த வீரசமரன், என்னது, ரணதேவன் கிட்ட மின்னல் மனித குரங்கு இருக்கா என்று ஆச்சரியத்துடன் கேட்டான். அப்போது அந்த மனித குரங்கின் உடலிலிருந்து வெளிப்பட்ட மின்னல்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து அது வேகமாக முன்னேறி வீரராகவனின் மந்திர பறவைக்கு முன்பாக தரையிறங்கியது. அதன் மூலம் அவர்கள் செல்லும் பாதை முற்றிலும் மறிக்கப்பட்டது. இந்த காட்சியை பார்த்த வீரராகவன் சிறிதும் அச்சமின்றி புன்னகைத்தபடி, உன்னால பொறுத்துக்க முடியல இல்ல ரணதேவா? கடைசியில நேருக்கு நேர் மோத வந்துட்டியா? சரி வா, இந்த ஒரு வருஷத்துல உன் பலம் எவ்வளவு கூடியிருக்குன்னு நானும் பாக்குறேன் என்றார். அதனுடன் அவர் தனது மந்திர பறவைக்கு சைகை காட்ட அது உடனே சிவப்பு ஜீவசக்தியை வெளிப்படுத்தி மின்னல் மனித குரங்கை நோக்கி வேகமாக பாய்ந்து தாக்கத் தொடங்கியது. அத்தியாயம் 2157. மிகவும் சக்தி வாய்ந்த 2 ஆன்ம துண்டுகள் மோதிய அந்த கணத்தில் ஒரு மாபெரும் வெடிப்பு எழுந்தது. அதனுடன் ஜீவசக்திகளின் அலைகள் எல்லா திசைகளிலும் பரவி சுற்றியிருந்த நிலத்திலே சிறிய விரிசல்கள் தோன்றத் தொடங்கின. அந்த சூழலில் 2 மாபெரும் பிரிவுகளின் தலைவர்கள் ஒருவர் மீது ஒருவர் கருணை காட்டாமல் உக்கிரமான நோக்கத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது மகாவம்சத்தைச் சேர்ந்த ருத்ரன், இந்த விஷயத்தை நான் கவனிச்சுக்கிறேன் என்றார். பிறகு அவர் வேகமாக முன்னேறி தன் முதுகிலிருந்து பச்சை ஒளியை வெளிப்படுத்தினார். அந்த ஒளி விரைவில் ஒரு மாபெரும் தேள் வடிவமாக உருவெடுத்தது. அதன் தோற்றமே அதன் கொடிய விஷத்தன்மையை வெளிப்படுத்தியது. அந்த உயிரினத்தை பார்த்த வீரசமரன் உடனே அதை அடையாளம் கண்டு, இது அந்த கொடிய விஷத்தேள். வலிமையான மந்திர மிருகங்களோட பட்டியல்ல 204வது இடத்தில் இருக்கிற படுபயங்கரமான தேள் இது என்றான். இதற்கிடையில் இரு தரப்பினருக்கும் இடையில் போராட்டம் முழுமையாக வெடித்து அதன் சத்தம் அங்கிருந்த அமைதியை முற்றிலுமாக சிதைத்தது. அப்போது அங்கிருந்த அனைவரின் பார்வையிலும் எதிரியை அழிக்க வேண்டிய உறுதி தென்பட்டது. அந்த சூழலில் மருதுவையும் மற்றவர்களையும் காக்கும் நோக்கில் வீரசமரன் மகாவம்ச வீரர்களுடன் மோதிக்கொண்டு தனது வழியில் வந்தவர்களை மட்டுமே குறிவைத்து கடுமையாக தாக்கினான். அதே நேரத்தில் எந்த தாமதமும் இன்றி அவன் எரிமலையின் வாயை நோக்கி நேராக முன்னேறி கொண்டிருந்தான்.
இதை கவனித்த ராணா தூரத்திலிருந்து மித்ரன், அந்த வீரசமரனை நிறுத்து என்று கத்தினான். மித்திரன் உடனே தலையசைத்தவாறே அவனை நோக்கி விரைந்து நகரத் தொடங்கினான். பின்னால் யாரோ துரத்தி வருவதை வீரசமரனும் உணர்ந்ததால் அவன் முகத்தில் சிறிய கலக்கம் தோன்றியது. அதற்கிடையில் தனது வேகத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவன் தனது ஜீவசக்தியை கால்களில் செலுத்தி வேகத்தை உயர்த்தினான். அப்போது மித்திரன், என்ன வேகத்தை அதிகப்படுத்தி என்கிட்ட இருந்து தப்பிச்சு போகணும்னு பாக்குறியா? எனக்கும் வேகத்தை கூட்ட தெரியும் வீரசமரா என்றான். பிறகு அவனும் தனது கால்களில் ஜீவசக்தியை நிரப்பி வேகத்தை அதிகரித்தான். இவ்வாறு இருவரும் எரிமலையின் வாயை நோக்கி அதிவேகமாக சென்றடைந்த போது தன்னை தாக்க ஏதோ ஒன்று நெருங்குவதை வீரசமரன் உணர்ந்தான். உடனே அவன் கீழே குதித்து தரைக்கு வந்தான். அந்த சமயத்தில் ஒரு அபாயகரமான சக்தி அவனை நோக்கி வந்தது. ஆனால் சரியான நேரத்தில் அவன் அதை தவிர்த்து விட்டான். இதற்கிடையில் மித்திரன் தனது கைகளிலிருந்து மேலும் கத்திகளை உருவாக்கி இன்னொரு தாக்குதலை தொடங்கினான். ஆனால் இந்த முறை வீரசமரன் தயார் நிலையில் இருந்ததால் அவன் விரைவாக கைமுத்திரைகளை மாற்றி ஒரே முயற்சியில் ஒரு ஜீவசக்தி முத்திரையை உருவாக்கினான். அந்த முத்திரையின் விளைவாக எண்ணற்ற ஒளிக்கீற்றுகள் ஒன்றிணைந்து அவற்றைச் சுற்றியிருந்த பகுதி மங்கலாக மாறியது. அந்த மங்கலுக்குள் உருவான ஜீவசக்திகள் ஒன்றுடன் ஒன்று மோதிய போது மித்திரனின் கத்தி தாக்குதல்கள் அனைத்தும் ஒரு கணத்தில் செயலிழந்தன. இந்த ஜீவசக்தி பாதுகாப்பை உருவாக்கியவுடன் வீரசமரன் அங்கேயே நின்று விடாமல் மித்திரனை எளிதில் தப்பிக்க விட தயங்கினான். அதனால் அருகில் கிடந்த கற்களை விரைவாக எடுத்து அவன் மீது எறிந்தான். கற்கள் தன்னை நோக்கி வரும்போது மித்திரன் கையை நீட்டி அவற்றை உடனே அழித்து விட்டான். இருப்பினும் அதை செய்யும்போது அவன் வேகம் சற்று குறைந்தது. அந்த சிறிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்ட வீரசமரன் உடனே எழுந்து முன்னேறத் தொடங்கினான். இதை கண்ட மித்திரன் கோபத்தில் பற்களை கடித்தபடி மீண்டும் அவனை துரத்தினான். இவ்வாறு ஒருவரை ஒருவர் தடுக்க முயன்றபடி அவர்களுக்கிடையேயான போராட்டம் தொடர்ந்து நடந்தது. பிறகு சில நிமிடங்கள் கழித்து வீரசமரன் எரிமலையின் வாயிலிருந்து ஒரு அடி தூரத்தில் நின்றிருந்தான். அங்கு உள்ளே பார்த்தபோது முழுக்க இருள் சூழ்ந்திருந்ததால் எதையும் தெளிவாக காண முடியவில்லை. அந்த நேரத்தில் உள்ளே எட்டி பார்த்து கொண்டிருந்த அவனை நோக்கி திடீரென ஒரு சக்தி வாய்ந்த குத்து வந்தது. ஆனால் அவன் அதையும் விரைவாக தவிர்த்தான். அதைத் தொடர்ந்து ஒரு கணம் தயங்கிய பிறகு அவன் நேராக எரிமலையின் உள்ளே குதித்தான். இதை கண்ட மித்திரனும் சிறிது தயக்கத்துடன் அவனை பின்தொடர்ந்து குதித்தான். இருவரும் உள்ளே விழுந்தபோது கருங்கற்கள் குவிந்திருந்த ஒரு பகுதியை கண்டனர். அப்போது வீரசமரனின் பார்வை சுற்றிலும் அலைந்தது. ஆனால் அவன் எதிர்பார்த்த பண்டைய அமரப் பறவையின் எந்த அறிகுறியும் தெரியவில்லை. அதேபோல மித்திரனும் உடனே தாக்காமல் சுற்றியுள்ள இடத்தை ஆராயத் தொடங்கினான். சிறிது நேரம் தேடியும் எதுவும் கிடைக்கவில்லை. இதனால் இருவரின் முகங்களிலும் கலக்கம் தோன்றியது. பிறகு வீரசமரன் தொடர்ந்து கீழே நோக்கி நகர்ந்தான். அவனை பார்த்த மித்திரனும் அவனை பின்தொடர்ந்தான். எரிமலையின் ஆழம் அதிகமாக இல்லாததால் அவர்கள் அந்த பகுதியை முழுவதுமாக ஆராய்ந்தனர். இருந்தாலும் எதுவும் கிடைக்கவில்லை. அதனால் அவர்களது மனதில், அப்போ அந்த செப்பு தகட்டுல பார்த்ததெல்லாம் வெறும் பொய்தானா என்ற எண்ணம் மீண்டும் மீண்டும் எழுந்தது. பிறகு இன்னும் விடாமுயற்சியுடன் முன்னேறி கொண்டிருந்த வீரசமரன் இறுதியில் எதுவும் கிடைக்காததால் திரும்பிச் செல்ல நினைத்தான். ஆனால் புறப்படுவதற்கு முன் திடீரென அவன் வைத்திருந்த செப்பு துண்டு மெதுவாக சூடாகத் தொடங்கியது. அந்த வெப்பத்தை உணர்ந்தவுடன் அவன் அதை பார்த்து, ஒருவேளை இந்த செப்பு தகடு அந்த பண்டைய சாகாவரம் பெற்ற பறவைகிட்ட என்னை கூட்டிட்டு போகுமோ? சரி, எதுவா இருந்தாலும் முன்னாடி போய் பார்த்தாதான் விடை கிடைக்கும் என்றான். அதே நேரத்தில் எதிர் திசையில் அமரப்பறவையின் தடயங்களை தேடிக் கொண்டிருந்த மித்திரனை அவன் கவனித்தான். அதை பார்த்தவுடன் அவன் அருகில் இருந்த பெரிய கருங்கற்களை அமைதியாக பின்தொடரத் தொடங்கினான். அவ்வாறு முன்னேறி கொண்டிருக்கையில் மற்ற கற்களை விட சற்றே பிரகாசமாக ஜொலித்த ஒரு பெரிய கல் அவன் கண்களில் பட்டது. மேலும் அவன் அதை நெருங்கிய போது தன் கையில் வைத்திருந்த செப்பு துண்டிலிருந்து ஒரு கடும் வெப்பம் எழுவதை அவன் உணர்ந்தான். அந்த கருங்கல் மிகவும் பெரிதாகவும் அதன் மேற்பரப்பில் சிறிய பள்ளங்கள் இருப்பதும் அவனது கவனத்திற்கு வந்தது. அதனை மெதுவாக தொட்டபோது செப்பு துண்டின் வெப்பம் மேலும் அதிகரித்தது. அந்த உணர்வில் வீரசமரன் மெதுவாக, ஒருவேளை அந்த பண்டைய பறவை இந்த கல்லுக்குள்ளதான் இருக்குமோ என்று கேட்டான். அப்போது சற்று தொலைவில் இருந்த மித்திரனை ஒரு பார்வை பார்த்தவுடன் அவன் தனது கருப்பு ஜீவசக்தியை வெளிப்படுத்தி அதை மரணவாசல் முத்திரைகளாக மாற்றினான். அந்த முத்திரைகள் கல்லை தாக்கியவுடன் ஒரு பெரிய சத்தம் முழங்கியது. உடனே அந்த கல்லின் மேற்பரப்பில் எண்ணற்ற விரிசல்கள் தோன்றி பாறை துண்டுகள் ஒன்றன் பின் ஒன்றாக விழத் தொடங்கின. அவற்றின் வேகம் மெதுவாக அதிகரித்த போது வீரசமரன் ஒரு அடி பின்வாங்கி நின்றான். அப்போதுதான் அந்த கல் உள்ளே வெற்றிடமாக இருப்பதை அவன் உணர்ந்தான். ஆனால் அதே சமயம் கல் தொடர்ந்து நடுங்கிக் கொண்டிருந்தது. மேலும் அந்த விரிசல்களிலிருந்து கருப்பு ஒளி மெதுவாக வெளிவரத் தொடங்கியது. இந்த அசைவை கண்ட மித்திரனின் கவனம் உடனே அங்கே திரும்பியதும் அவன் கண்களில் ஆச்சரியம் தெரிந்தது. பிறகு சில கணங்களில் அந்த பகுதி முழுவதும் கருப்பு ஒளியால் மூடப்பட்டு
உடைந்த கல்லிலிருந்து ஒரு அபாயகரமான சக்தி அலை வெளிப்பட்டு ஒரு சக்தி வாய்ந்த வெடிப்பை ஏற்படுத்தியது. அந்த வெடிப்பால் பாறை துண்டுகள் எல்லா திசைகளிலும் பறந்தன. ஆனால் வீரசமரன் அமைதியாகவே நின்று ஒளி வெளிவந்த இடத்தை கவனித்துக் கொண்டிருந்தான். அப்போது அந்த உடைந்த கல்லின் உள்ளே ஒரு ஒளிரும் கருப்பு முட்டை இருப்பதை அவன் தெளிவாக கண்டான். அதோடு அதன் மேற்பரப்பில் விசித்திரமான அடையாளங்கள் இருந்தன. அவற்றை பார்த்தபோது ஒரு மர்மமான பறவை தனது இறக்கைகளை விரித்து அந்த முட்டையை பாதுகாப்பது போல தோன்றியது. இதை கண்ட வீரசமரன் ஆச்சரியத்துடன், இதுதான் அந்த பண்டைய அமரப்பறவையோட முட்டையா என்று கேட்டான். அந்த உணர்வு அவன் கண்களில் பேரானந்தத்தை ஏற்படுத்தியது. ஏனெனில் செப்புத் துண்டின் வழியாக முன்னர் பார்த்த காட்சியுடன் இதுவும் பொருந்தியது. அதனால் அவன் முன் இருந்தது அதே மந்திர முட்டை என்பதில் அவனுக்கு உறுதி ஏற்பட்டது. இதே உண்மையை மித்திரனும் உணர்ந்தான். பேராசை அவனை தூண்டியதால் அவன் வேகமாக அந்த முட்டையை நோக்கி நகர்ந்தான். இதை கண்ட வீரசமரன் ஒரு கணம் முன்னேற நினைத்தும் உடனே தன்னை அடக்கிக் கொண்டு, இந்த மந்திர முட்டையை அடையிறது அவ்வளவு எளிதா இருக்கும்னு எனக்கு தோணல என்றான். அந்த எச்சரிக்கையை அறியாமல் மித்திரன் நேராக முட்டையை நோக்கி சென்றான். அவன் அதை தொட முயன்ற அந்த கணத்தில் முட்டையிலிருந்து திடீரென ஒரு கருப்பு ஒளி பாய்ந்து நேராக அவனை தாக்கியது. அந்த தாக்குதலால் அவன் பலமாக தள்ளப்பட்டு தரையில் விழுந்தான். மேலும் அந்த தாக்குதல் மிகுந்த சக்தி வாய்ந்ததாக இருந்ததால் அவன் இரத்த வாந்தி எடுப்பதும் தெரிந்தது. அந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த முட்டை தனது உறக்கத்திலிருந்து விழித்தது போல தோன்றியது. அதே நேரத்தில் அதை சுற்றி கருப்பு ஒளி அடர்த்தியாக பரவி ஒரு பாதுகாப்பு வளையம் போல அதை சூழ்ந்தது. பின்னர் மெதுவாக அது தரையிலிருந்து உயர்ந்து வானத்தை நோக்கி மிதந்தது. இதை கண்ட வீரசமரன் உடனே வேகமாக வெளியே பாய்ந்து எரிமலையின் வாயருகே வந்து நின்றான். அந்த நேரத்தில் எரிமலையின் உள்ளிருந்து கருப்பு முட்டை மிதந்து மேலே வந்தது. அதிலிருந்து வெளிப்பட்ட ஜீவசக்தி அலைகள் சுற்றியிருந்த உலகையே அசைத்தது போல ஒரு விசித்திரமான அதிர்வை உருவாக்கின. அந்த சலசலப்பு மிகுந்த பெரியதாக இருந்ததால் அங்கிருந்த அனைவரின் கவனமும் அந்த முட்டையை நோக்கி திரும்பியது. வீரராகவனும் ரணதேவனும் தங்கள் சண்டையை நிறுத்தி மெதுவாக பின்வாங்கினர். அப்போது எரிமலையிலிருந்து தள்ளாடியபடி வெளியே வந்த மித்திரன், அப்பா, இது அந்த பண்டைய அழியா பறவையோட முட்டை, சீக்கிரம் அதை எடுங்க என்று கத்தினான். அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் ரணதேவனின் முகம் மகிழ்ச்சியால் ஒளிர்ந்தது. பின்னர் அவர் ஒரு கணத்தில் மறைந்து அந்த முட்டையை நோக்கி வேகமாக செல்வது தெரிந்தது. இதை கண்ட வீரராகவனும் உடனே முழு வேகத்தில் முன்னேறினார். அதைத் தொடர்ந்து அந்த இரு தலைவர்களும் நம்ப முடியாத வேகத்தில் நகர்ந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் எரிமலையின் உச்சியை அடைந்தனர். அங்கு சென்றதும் இருவரும் தங்கள் கைகளை நீட்டி அந்த கருப்பு முட்டையை பிடிக்க முயன்றனர். ஆனால் வீரராகவன் அதை தொட முயன்ற அந்த சமயத்தில் வீரசமரன், அப்பா, அதை தொடாதீங்க என்று கத்தினான். அப்போது வீரசமரன் அந்த மர்மமான கருப்பு முட்டையையே கவனமாக உற்று பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அதே நேரத்தில் அவன் மனதில் திடீரென கருப்பு மரத்தில் பார்த்த அந்த எலும்பு கூட்டின் நினைவு எழத் தொடங்கியது. அந்த நினைவு அவனுக்குள் ஒரு பதட்டத்தை உருவாக்கியது. மேலும் அந்த பதட்டம் மெதுவாக அதிகரித்ததால் அவன் தனது தந்தையை நிறுத்தும்படி உடனே கத்தினான். இதற்கிடையில் முட்டையை எடுக்க கையை நீட்டியிருந்த வீரராகவன் வீரசமரனின் அலறலை கேட்டவுடன் திடுக்கிட்டார். பின்னர் ஒரு கணம் தயங்கிய போதிலும் பற்களை கடித்துக் கொண்டு தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொண்டு மெதுவாக பின்வாங்க முடிவு செய்தார். வீரராகவன் பின்வாங்கியதை பார்த்த ரணதேவனின் முகத்தில் மகிழ்ச்சி மேலும் அதிகரித்தது. உடனே அவர் முன்னேறி அந்த மர்மமான முட்டையை தனது விரலால் தொட்டார். ஆனால் அடுத்த கணமே அவர் அதை கையில் பிடித்து எடுத்துச் செல்ல முயன்றபோது அவர் முகத்தின் நிறம் மாறத் தொடங்கியது. அதே சமயம் அனைவரும் ஒரு எரியும் சத்தத்தை கேட்டனர். மேலும் அந்த முட்டையை தொட்டிருந்த ரணதேவனின் விரல் கருமையாக எரிந்து கொண்டிருப்பது தெரிந்தது. அந்த வலி மிகவும் கடுமையாக இருந்ததால் அவர் தாங்க முடியாமல் வேதனையில் அலறத் தொடங்கினார். அதற்கு மேலாக தனது விரல் அந்த முட்டையுடன் ஒட்டி கொண்டிருப்பதை உணர்ந்ததும் அவர் முகத்தில் கலக்கம் தெளிவாக தோன்றியது. பிறகு அவர் முழு பலத்துடன் கையை இழுத்து பார்க்க முயன்றார். ஆனால் அதனால் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. மாறாக அவரது உடலில் இருந்த ஜீவசக்தி அவரது விரல் வழியாக அந்த கருப்பு முட்டைக்குள் வேகமாக இழுக்கப்படத் தொடங்கியது. அந்த பயங்கரமான நிலையை கண்ட அவர் கோபத்துடன், இங்க என்ன நடக்குது என்று கத்தினார். அதன்பின் ஒரு கணமும் தாமதிக்காமல் தனது மற்ற கையால் ஒரு கத்தியை எடுத்துக்கொண்டு ஒரே வீச்சில் அந்த ஒட்டி கொண்டிருந்த விரலை வெட்டி எறிந்தார். அந்த விரல் துண்டிக்கப்பட்டவுடன் முட்டையுடன் இருந்த அவரின் தொடர்பு உடனே துண்டிக்கப்பட்டது. மேலும் அவர் கையிலிருந்து இரத்தம் வழியத் தொடங்கியது. பிறகு தாங்க முடியாத வலியுடன் அவர் உடனே பின்வாங்கினார். இந்த எல்லா நிகழ்வுகளும் மிக வேகமாக நடந்ததால் அருகில் இருந்த வீரராகவனும் அதிர்ச்சி அடைந்து பின்வாங்கினார். அதே சமயம் சரியான நேரத்தில் தன்னை தடுத்த வீரசமரனை நினைத்து அவர் உள்ளத்தில் நன்றி உணர்வு எழுந்தது. ஏனெனில் வீரசமரன் இல்லையெனில் அந்த வேதனை அவரையும் தாக்கியிருக்கும். அப்போது ரணதேவன் வேதனையில் துடிப்பதை பார்த்த ருத்ரனும் மற்றவர்களும் வேகமாக அவர் பக்கம் ஓடி வந்தனர்.
பின்னர் அவரது துண்டிக்கப்பட்ட விரலை கண்டதும் அவர்களின் முகங்களில் அதிர்ச்சி தோன்றியது. இதற்கிடையில் ரணதேவன் தனது வலியை அடக்க முயன்று பதட்டத்துடன் தனது கைகளில் ஜீவசக்தியை சேகரித்தார். அந்த சக்தி அவரது இரத்தப் போக்கை மெதுவாக நிறுத்தியது. அதன் பின்னர் அவர் எச்சரிக்கையாக, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, இந்த முட்டை ஏதோ விசித்திரமா இருக்குது என்றார். இதை கேட்ட அவரது தோழர்கள் அந்த முட்டையை பெறுவது எளிதான காரியம் அல்ல என்பதை உணரத் தொடங்கினர். அதே நேரத்தில் வீரராகவனும் தனது அணியினரிடம் திரும்பி வந்து வீரசமரனின் தோளில் கை வைத்தபடி, நல்ல வேளை நீ என்னை காப்பாத்தின சமரா என்றார். அதற்கு வீரசமரன் இன்னும் காற்றில் மிதந்து கொண்டிருந்த அந்த கருப்பு முட்டையை பார்த்தவாறே முகத்தில் மெதுவான புன்னகையுடன், அப்பா கொஞ்சம் கவனமா இருங்க, இந்த வயசுல உங்க விரல் போச்சுன்னா திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம். அப்புறம் இந்த முட்டையை பார்த்தா ஏனோ தெரியல, எனக்கு என்னவோ சரியா படல, இதுல ஏதோ வில்லங்க இருக்கிற மாதிரி தோணுது என்றான். இதை கேட்டதும் வீரராகவனும் தனது கவனத்தை அந்த பண்டைய அமரப்பறவையின் முட்டையின் மேல் திருப்பினார். பிறகு சுற்றியிருந்த சூழல் மெதுவாக ஒரு விசித்திரமான பதட்டத்தால் நிரம்பத் தொடங்கியது. அந்த நேரத்தில் முட்டையின் மேல் இருந்த அடையாளங்கள் திடீரென ஒளிரத் தொடங்கின. அதனுடன் அந்த பகுதியில் மிகவும் அபாயகரமான ஒரு சக்தி பரவத் தொடங்கியது. அதை கவனித்த வீரசமரனின் முகம் மெதுவாக நிறம் மாறியது. அத்தியாயம் 2158. அந்த மர்மமான கருப்பு முட்டை காற்றில் மெதுவாக மிதப்பது போல தோன்றியது. அதன் மேல் இருந்த அடையாளங்கள் இப்போது ஒளிரத் தொடங்கின. மேலும் அந்த ஒளி படிப்படியாக வலுப்பெறத் தொடங்கிய போது அங்கிருந்த அனைவரும் அதிலிருந்து வெளிப்படும் அபாயகரமான ஜீவசக்தியை உணரத் தொடங்கினர். இதை கவனித்த வீரராகவனும் மற்றவர்களும் அமைதியாக நின்றனர். ஆனால் அவர்களின் முகங்களில் இருந்த கவலை மறையவில்லை. ஏனெனில் தற்போதைய நிலைமை அவர்கள் எதிர்பார்த்ததிலிருந்து முற்றிலும் மாறுபட்டிருந்தது. இதனால் அவர்களின் உள்ளத்தில் கலக்கம் அதிகரித்தது. அந்த செப்புத்துண்டின் தகவல் படி பண்டைய அமரப்பறவை மிகவும் பலவீனமான நிலையில் இருக்க வேண்டும். அது பரிணாமம் அடைய முடியாமல் தடுக்கப்பட்டதாகவே கருதப்பட்டது. ஆனால் இப்போது அவர்கள் முன் மிதந்து கொண்டிருந்த இந்த மர்மமான கருப்பு முட்டை ரணதேவன் தனது விரலை வெட்டி கொள்ள வேண்டிய அளவிற்கு ஆபத்தான சக்தியை வெளிப்படுத்தியிருந்தது. இதனால் அதை எளிதில் பெற முடியாது என்பது அனைவருக்கும் தெளிவாக புரிந்தது. இதன் நடுவில் வீரராகவன் தனது அணியினரை பார்த்து, எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, ஒருவேளை நிலைமை நம்ம கை மீறி போச்சுன்னா நம்ம உடனே இங்கிருந்து கிளம்பிடணும். இந்த பண்டைய அழியாத பறவையை கைப்பற்றணுங்கிறதுக்காக நம்ம உயிரை விலையா கொடுக்க முடியாது என்று எச்சரித்தார். அவரது வார்த்தைகள் அருகில் இருந்த செழியனையும் மற்ற வீரர்களையும் ஆச்சரியப்படுத்தின. ஆனால் அவர்களின் முகங்களில் இருந்த பீதியை பார்த்தபோது அவரை நம்புவது தவிர வேறு வழியில்லை என்று அவர்கள் உணர்ந்தனர். இதற்கிடையில் வீரசமரன் அந்த முட்டையையே அமைதியாக உற்று பார்த்து கொண்டிருந்தான். அந்த பண்டைய அமரப்பறவை ஒரு சக்தி வாய்ந்த மந்திர உயிரினம் என்பதையும் அது பரிணமிக்க முயன்றதற்கு முன்பே நித்திய தெய்வீக நிலையை கொண்டிருக்கலாம் என்பதையும் அவன் உணர்ந்திருந்தான். அதே சமயம் சற்று தொலைவில் இருந்த மகாவம்சிகளும் அந்த முட்டையை பார்த்தபடி கவலையான முகத்துடன் நின்றனர். அது பார்க்க அவர்கள் ஒரு மிக வலிமையான எதிரியை எதிர்கொள்வது போல தோன்றியது. இதற்கிடையில் ரணதேவனின் முகத்தில் இருந்த வேதனை இன்னும் குறையவில்லை. அப்போது அருகில் நின்றிருந்த மித்ரன் தன்னுள் குற்ற உணர்வால் துடித்தான். ஏனெனில் அந்த முட்டையை பற்றி முன்கூட்டியே எச்சரிக்காமல் இருந்ததே இந்த நிலைக்கு காரணம் என்று அவன் எண்ணினான். அதே நேரத்தில் வீரசமரன் தனது தந்தையை காப்பாற்றியிருந்தான். ஆனால் தன்னால் அதை செய்ய முடியவில்லை என்ற எண்ணம் அவனை பாதித்தது. இதற்கிடையில் ருத்ரனும் ராணாவும் கவலையுடன், அண்ணா, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே, இப்ப உடம்பு எப்படி இருக்கு என்று கேட்டனர். அவர்களின் குரலில் பதட்டம் தெளிவாக தெரிந்தது. ஏனெனில் ரணதேவனுக்கு ஏதாவது நடந்திருந்தால் அது மகாவம்ச பிரிவுக்கு பெரும் இழப்பாக மாறியிருக்கும். ஆனால் ரணதேவன் அவர்களை பொருட்படுத்தாமல் வானத்தில் மிதந்த அந்த முட்டையின் மேல் தனது பார்வையை நிலைநிறுத்தினார். பிறகு ஒரு கணம் கழித்து சோர்ந்த குரலில், அந்த முட்டையை மட்டும் உன்னிப்பா கவனிங்க, இவ்வளவு தூரம் வந்துட்டு இங்க இருந்து வெறும் கையோட திரும்பி போக எனக்கு விருப்பம் இல்ல என்றார். அதற்கிடையில் அந்த முட்டையிலிருந்து வெளிவந்த ஒளி வானம் முழுவதையும் நிரப்பியது. பின்னர் அது மூச்சை உள்ளிழுத்து வெளியே விடுவது போல மெதுவாக அசைந்தது. மேலும் அடுத்த கணமே அதிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான கருப்பு ஒளி பீரிட்டு புறப்பட்டு சுற்றிலும் இருளின் போர்வையை பரப்பியது. இந்த மாற்றத்தை கண்ட அனைவரின் முகங்களிலும் கலக்கம் மேலும் அதிகரித்தது. அந்த இருள் அந்த பகுதியை முழுவதும் மூடிய போது திடீரென்று அந்த முட்டையிலிருந்து ஒரு சக்தி வாய்ந்த அலறல் எழுந்து வானம் முழுவதும் பரவியது. அதே நேரத்தில் ஏதோ ஒன்றை உணர்ந்த வீரராகவன் திடீரென பதட்டமடைந்து, நம்ம உடம்புல இருக்கிற ஜீவசக்தி ரொம்ப வேகமா குறைய ஆரம்பிச்சிருக்குது என்றார். அவரது வார்த்தைகளை கேட்டு செழியனும் மற்றவர்களும் பயத்தில் நடுங்கினர். பிறகு அவர்கள் உடனடியாக தங்கள் உடல்களை ஆராய்ந்தபோது தங்களின் சக்தி உண்மையிலேயே குறைந்து வருவதை உணர்ந்தனர். அது
கண்ணுக்கு புலப்படாத ஒரு சக்தி அவர்களிடமிருந்து ஜீவசக்தியை உறிஞ்சிக் கொண்டிருப்பது போல இருந்தது. தனது தந்தையின் வார்த்தைகளை கேட்ட வீரசமரனும் பதட்டமடைந்தான். இருந்தாலும் அவன் மெதுவாக, இது எல்லாமே அந்த மர்மமான கருப்பு முட்டையால தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அங்க பாருங்க, அந்த மகாவம்சிகளுக்கும் அதே கதிதான் ஏற்பட்டிருக்குது என்றான். அப்போது அவன் காட்டிய திசையில் பார்த்தபோது மகாவம்சிகளும் அதே பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருந்தது தெளிவாக தெரிந்தது. இதற்கிடையில் வீரராகவன் கலக்கமான குரலில், தோழர்களே, சீக்கிரம் இங்கிருந்து கிளம்புங்க. நம்ம சக்தி முழுசா தீந்து போச்சுன்னா இந்த கரும்பாறை சதுப்பு நிலத்திலிருந்து நம்மளால உயிரோட திரும்பவே முடியாது என்று கத்தினார். அவர் இதை சொன்னபோது இந்த நிலைமை எவ்வளவு ஆபத்தானது என்று அனைவரும் உணர்ந்தனர். பிறகு அவர் மனதிற்குள், பரிணாமம் அடையாம தோத்து போன ஒரு முட்டைக்கே இவ்வளவு சக்தி இருக்குதுன்னா அந்த பண்டைய அமர பறவை நிஜமாவே எவ்வளவு பலம் வாய்ந்ததா இருக்கும் என்று நினைத்தார். அந்த நேரத்தில் பேராசை எந்த அர்த்தமும் இல்லாததாக தோன்றியது. உயிருடன் ஒப்பிடும்போது எந்த புதையலும் முக்கியமில்லை என்ற உணர்வு அவர்களுக்குள் எழத் தொடங்கியது. ஆனால் அவர்கள் அங்கிருந்து புறப்படத் தொடங்கிய அதே நேரத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு கொடூரமான நிலநடுக்கம் அந்த பகுதியை உலுக்கியது. அதோடு நிலம் முழுவதும் கடுமையாக அதிரத் தொடங்கியது. இந்த ஆபத்தான மாற்றத்தை பார்த்த ஒரு வீரன் பதட்டத்துடன், தலைவரே, அங்க பாருங்க, சீக்கிரம் பாருங்க என்று கத்தினான். உடனே அனைவரும் திரும்பி பார்த்தனர். மேலும் அவர்கள் கண்ட காட்சி அவர்களின் முகங்களை முற்றிலும் மாற்றியது. ஏனெனில் எண்ணிக்கையில் குறைந்தது 12 திவ்யமான நிலையிலான மிருகங்கள் எல்லா திசைகளிலிருந்தும் முன்னேறி வந்தன. அவற்றின் முகங்களில் தெரிந்த மூர்க்கமான நோக்கம் மருதுவையும் மற்றவர்களையும் பயத்தில் உறையச் செய்தது. இதைக் கண்ட வீரசமரன் உள்ளுக்குள் நடுங்கி, ஐயோ, இப்ப புதுசா என்ன பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குது? அந்த கரும்பாறை சதுப்பு நிலத்தோட ரொம்ப பலமான மந்திர மிருகங்கள் எல்லாம் இங்க வர்ற அளவுக்கு அப்படி என்ன நடந்திருக்கும் என்று யோசித்தான். இதற்கிடையில் வீரராகவன் சத்தமாக, நண்பர்களே, அவங்களோட தாக்குதல்ல இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க என்று எச்சரித்தார். அதே நேரத்தில் அவர் வேகமாக தனது தோழர்களை அங்கிருந்து அழைத்துச் செல்லத் தொடங்கினார். இதற்கிடையில் வீரராகவனும் மற்ற ராஜவம்ச வீரர்களும் பீதியுடன் ஒளிந்து கொள்ளத் தொடங்கிய போது ரணதேவனும் தனது தோழர்களுக்கு அமைதியாக சைகை காட்டி மறைந்திருக்குமாறு அறிவுறுத்தினார். அதனால் இந்த மிருகங்களை நேருக்கு நேர் சந்திக்க யாருக்கும் துணிவில்லை என்பது தெளிவானது. பின்னர் இரு பிரிவுகளின் வீரர்களும் சத்தமின்றி அமைதியாக மறைந்து கொண்டு தூரத்தில் இருந்து முன்னேறி வரும் மந்திர மிருகங்களை மட்டும் கவனித்துக் கொண்டிருந்தனர். அந்த அமைதிக்குள் வீரசமரன் மெதுவாக ஏதோ ஒன்றை கவனித்தபடி, இந்த மந்திர மிருகங்களோட கண்ணை பார்த்தா இதுங்களுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி தெரியுது. ஏதோ ஒரு மர்மமான சக்தி தான் இதுங்களை இந்த அளவுக்கு வெறிபிடிக்க வச்சிருக்கணும் என்றான். அந்த எண்ணம் அவனுள் கவலையை ஏற்படுத்த சில நிமிடங்களுக்கு முன்பு பார்த்த பூச்சி வீரனின் எலும்புக்கூடு அவன் நினைவில் மீண்டும் தோன்றியது. இதற்கிடையில் ஒரு மிருகக் கூட்டம் நேராக எரிமலை வாயை நோக்கி நகரத் தொடங்கியது. அதே நேரத்தில் காற்றில் புகை அடர்ந்து பரவ அவை அனைத்தும் உண்மையில் மேலே மிதந்து கொண்டிருந்த கருப்பு முட்டையை நோக்கி நகர்கின்றன என்பதை வீரசமரன் தெளிவாக உணர்ந்தான். அந்த புகை மூட்டத்தின் நடுவே முட்டையின் மீதிருந்த பெரிய பறவை உருவம் மீண்டும் உயிர் பெறுவது போல மெதுவாக இறக்கைகளை அசைக்கத் தொடங்கியது. இதனால் வானம் மேலும் இருண்டது. சில கணங்களுக்குப் பிறகு முன்பு கேட்ட அதே விசித்திரமான அலறல் மீண்டும் ஒலித்தது. அந்த அலறல் முடிந்ததும் அங்கு ஒரு பயங்கரமான அமைதி நிலவியது. அதே வேளையில் வேகமாக வந்து கொண்டிருந்த மந்திர மிருகங்கள் நடுவானில் திடீரென உறைந்து நின்றன. பிறகு அடுத்த நொடியில் அவற்றின் உடல்கள் எரிந்து சாம்பலாகி எலும்புக்கூடுகளாக மாறின. இந்த காட்சியை பார்த்த வீரசமரன் தனது தந்தையை நோக்கி பார்த்தான். அப்போது அவன் கண்களில் இருந்த அதே பயம் வீரராகவனின் கண்களிலும் தென்பட்டது. அங்கு வந்திருந்த அனைத்து மிருகங்களும் எலும்புக்கூடுகளாக மாறியபோது எரிமலையின் மேல் மிதந்த அந்த முட்டையின் ஒளி மேலும் அதிகரித்தது. அதே நேரத்தில் அது வெளிப்படுத்திய கருப்பு ஒளி அந்த மிருகங்களின் ஜீவசக்திகளை முழுவதுமாக உறிஞ்சி இருந்தது போல தோன்றியது. இதை கவனித்த வீரராகவன் சிறிது நேரம் யோசித்து, எனக்கெனவோ அந்த பண்டைய அழியாத பறவை தன்னோட பலவீனத்தை போக்கிக்கிறதுக்காகவே இந்த முட்டையை உருவாக்கி இருக்குன்னு தோணுது. இந்த கரும்பாறை சதுப்பு நிலத்து மந்திர மிருகங்களோட ஜீவசக்தியை உறிஞ்சி இந்த முட்டை தன்னை இன்னும் பலமாக்கிட்டு வருது என்றார். இதை கேட்ட மருதுவும் மற்றவர்களும் அச்சத்தில் நடுங்கினர். ஏனெனில் ஒரு மந்திர மிருகம் இவ்வளவு திட்டமிட்ட கொடூரத்துடன் செயல்படுவது எப்படி என்று அவர்களுக்கு புரியவில்லை. பின்னர் வீரராகவன் மேலும், நமக்கு கிடைச்ச அந்த செப்பு துண்ட மனுஷங்க கைக்கு கிடைக்கணும்னு இந்த பறவை தான் வேணும்னே அனுப்பியிருக்கும்னு நினைக்கிறேன். பேராசை பிடித்த மனிதர்கள் இதோட ஆன்ம துண்டை தேடி இங்க வரணும். அப்படி வர்றப்போ அவங்க உடம்புல இருக்கிற ஜீவசக்தி எல்லாத்தையும் உறிஞ்சி தன்னை இன்னும் பலசாலி ஆக்கிக்கணும்னு இது கணக்கு போட்டிருக்குது. இந்த தடவை நாம அது எதிர்பார்த்த அளவுக்கு பலமானவங்களா இல்ல போல. அதான் நம்மளை விட்டுட்டு இந்த மந்திர மிருகங்களை இப்ப அழிச்சிட்டு இருக்குது. இல்லைன்னா இந்நேரம் நம்ம கதி அதோ கதி ஆயிருக்கும் என்றார்.
இந்த வார்த்தைகள் செழியனின் முகத்தில் மேலும் பயத்தை உருவாக்கின. அத்தகைய திட்டம் உண்மையாக இருந்தால் அந்த பறவை இன்னும் ஆபத்தானதாக இருக்கும் என்பது தெளிவானது. அப்போது அருகில் நின்ற வீரசமரன் ஆழ்ந்த பெருமூச்சு விட்டான். அதே நேரத்தில் தனது தந்தையின் கணிப்புகள் உண்மையாக இருக்கலாம் என்ற உணர்வு அவனுக்குள் உறுதியானது. ஏனெனில் கரும்பாறை சதுப்பு நிலம் மிகவும் அபாயகரமான இடம் என்றும் இங்கு வந்த பலர் திரும்பிச் செல்லாததும் அவனுக்கு தெரிந்திருந்தது. இதற்கிடையில் மருதுவும் மற்ற வீரர்களும் தங்கள் நெற்றியில் வழிந்த வியர்வையை துடைத்தபடி, தலைவரே, நாம் அதோட சதியில சிக்கிக்கிட்டோம்னா இப்ப என்ன பண்றது என்று கேட்டனர். இந்த சூழ்நிலையை முதன்முறையாக சந்தித்திருந்ததால் யாருக்கும் தெளிவான தீர்வு தோன்றவில்லை. ஆனால் வீரராகவனின் முகத்தில் எந்த தயக்கமும் காணப்படவில்லை. அவர் உடனடியாக, நாம இப்பவே இங்கிருந்து கிளம்புவோம். அந்த பண்டைய அழியா பறவையை பத்தி இனிமே யோசிக்க வேண்டாம். வடக்கு மண்டலத்துல இதுவரைக்கும் யாராலையும் இதை பிடிக்க முடிஞ்சதே இல்ல. அதனால நாம இப்பவே தப்பிச்சு ஓடணும். ஏன்னா இப்போதைக்கு இந்த கரும்பாறை சதுப்பு நிலத்தோட பலமான மிருகங்களை தான் அது வேட்டையாடிட்டு இருக்குது. ஒருவேளை காட்டு மிருகங்கள் எல்லாம் தீந்து போச்சுன்னா அடுத்து அது நம்மளை தான் குறிவைக்கும் என்றார். இதை கேட்டதும் மருதுவும் மற்றவர்களும் ஓரளவு நிம்மதியடைந்தனர். ஏனெனில் உயிர் காப்பதே இப்போது முதன்மை என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தனர். அதன் பிறகு வீரராகவனின் சைகையை பின்பற்றி ராஜவம்ச வீரர்கள் அந்த இருண்ட ஒளியை கவனமாக தவிர்த்து மெதுவாக அந்த இடத்திலிருந்து விலகத் தொடங்கினர். இதற்கிடையில் அவர்களின் நகர்வை கவனித்த மகாவம்சத்தினர் அவர்களை அமைதியாக பார்த்தனர். அப்போது ராணா, அண்ணா, அந்த ராஜவம்சத்து பிரிவினர் திரும்பி போயிட்டு இருக்காங்க என்றான். அதற்கு ரணதேவன் அலட்சியமாக, அவங்கள பத்தி இப்ப நமக்கு என்ன ராணா, விட்டு தள்ளு. ஏனோ தெரியல, இப்ப இருக்கிற சூழ்நிலை எனக்கு ரொம்ப விசித்திரமா இருக்குது. இந்த ராஜவம்சிகள் இங்கிருந்து போறது ஒரு விதத்துல நல்லதுதான். அப்படியாவது நாம அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது என்றார். ஆனால் ராணாவின் முகத்தில் ஒரு விசித்திரமான பதட்டம் தென்பட்டது. ஏனெனில் அவனும் அங்கிருந்து விலக தயாராக இருந்தான். அதே நேரத்தில் ரணதேவனின் பதிலை கேட்டதும் ராணா மேலும் எதுவும் சொல்ல துணியாமல் அமைதியாக நின்றான். இதனால் ருத்ரனும் ராணாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு செய்வதறியாது பெருமூச்சு விட்டபடி அங்கேயே தங்கினர். இதற்கிடையில் ராஜவம்ச படையின் வீரர்கள் மெதுவாக பின்வாங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் மகாவம்சத்தினர் அசையாமல் நின்று கொண்டிருந்தார்கள். அதே சமயம் காடு முழுவதிலிருந்தும் பல சக்தி வாய்ந்த மந்திர மிருகங்கள் அந்த முட்டையை நோக்கி ஈர்க்கப்பட்டு வரத் தொடங்கின. ஆனால் அவற்றின் நிலையும் முன்பு வந்த மந்திர மிருகங்களின் நிலையைப் போலவே முடிந்தது. சிறிது நேரத்தில் அவற்றின் ஜீவசக்திகள் அனைத்தும் அந்த மர்மமான முட்டைக்குள் இழுக்கப்பட்டன. அதன்பின் திடீரென்று ஒரு உடைதல் சத்தம் எழுந்தது. அந்த ஒலி இரு பிரிவினரின் காதுகளிலும் மோதியதும் அவர்கள் ஒரு கணம் பாம்பு கடித்தது போல சற்றே நடுங்கினர். பிறகு உடனே அனைவரின் பார்வையும் அந்த முட்டையை நோக்கி திரும்பியது. அப்போது மெதுவாக அந்த கருப்பு முட்டையில் விரிசல்கள் தோன்றத் தொடங்கின. அதோடு அவை விரிவடைந்த போது ஒரு கருப்பு நெருப்பு அதை முழுவதுமாகச் சூழ்ந்தது. அந்த நெருப்பு எரிந்து கொண்டிருந்த போது சுற்றியுள்ள இயற்கை சக்திகள் கூட அதனால் அசைக்கப்பட்டது போல உணரப்பட்டது. இதை கண்ட வீரராகவனின் முகத்தில் வியர்வை தெரிந்தது. அவர் கனத்த குரலில், முட்டையில விரிசல் விடுதுன்னா அந்த பண்டைய அழியா பறவை பொறிஞ்சு வெளியே வரப்போகுதுன்னு அர்த்தம். எல்லாரும் உடனே இங்கிருந்து வெளியே போங்க என்று கத்தினார். ஆனால் அவர் இதை சொன்ன அதே நேரத்தில் அந்த முட்டை மீண்டும் ஒரு நடுங்க வைக்கும் அலறலை வெளிப்படுத்தியது. உடனே கருப்பு நெருப்பு வானம் முழுவதும் பரவியது. அதைத் தொடர்ந்து அந்த விரிசல்கள் மேலும் அகலமாகி இறுதியில் ஒரு பெரும் சத்தத்துடன் முட்டை முழுவதுமாக உடைந்தது. அதன்பின் கருப்பு நெருப்பு வானம் முழுவதும் விரிந்து பரவ அந்த நெருப்பின் நடுவே இரண்டு பெரிய கருப்பு ரெக்கைகள் மெதுவாக உருவாகி கொண்டிருப்பதை வீரசமரனும் மற்றவர்களும் கண்டனர். அதே நேரத்தில் அந்த பறவையிலிருந்து மிகவும் ஆபத்தான ஜீவ சக்தி வெளிப்பட்டது. அதை உணர்ந்த வீரசமரன், அடக்கடவுளே, அந்த பண்டைய அழியா பறவை விழிச்சிருச்சு என்று கத்தினான். அந்த குரலுடன் இணைந்து வானத்தில் ஒரு பெரும் இடி முழக்கம் எழுந்தது. அதை கேட்ட அனைவரும் தங்கள் இடங்களில் உறைந்து நின்றனர். பின்னர் கொடிய மின்னல்களால் நிரம்பிய ஒரு பெரிய கருமேகம் வானத்தில் திரண்டு வருவதை அவர்கள் கண்டனர். இதை கவனித்த வீரராகவன் ஒரு கணம் யோசித்து பார்த்து, ஒரு நிமிஷம் நில்லுங்க. இந்த மேகம், இது ஒரு பரிணாம மேகம். அப்படின்னா அந்த பண்டைய அழியாத பறவை இன்னும் தன் முயற்சிகளை கைவிடலன்னு அர்த்தம். அது மறுபடியும் பரிணாம வளர்ச்சி அடைய முயற்சி செஞ்சிட்டு இருக்குது என்றார். அத்தியாயம் 2159. வீரசமரன் தன் தந்தையின் வார்த்தைகளை கேட்டவுடன் அவன் மட்டுமல்ல, அங்கிருந்த மற்றவர்களும் திகைத்து போனார்கள். அந்த அதிர்ச்சியின் நடுவே அவன் வானத்தில் பறந்து விரிந்திருந்த அந்த பெரிய நிழலை அண்ணாந்து பார்த்தபடி மெதுவாக தனது தந்தையிடம், மறுபடியும் பரிணாம வளர்ச்சி அடைய முயற்சிக்குதா? ஆனா முன்னாடி இது தோத்து போயிருச்சுன்னு தானே சொன்னீங்க
என்று கேட்டான். அதற்கு வீரராகவன், அதனாலதான் அது மறுபடியும் முயற்சி பண்ணுது. இந்த பண்டைய பறவைக்கு கௌரவம் ரொம்ப அதிகம் போல தெரியுது. போன தடவை தான் தோத்து போனதா அதால ஏத்துக்கவே முடியல. அதான் இந்த தடவை இவ்வளவு பெரிய சதியை தீட்டி முன்ன விட பல மடங்கு சக்தி வாய்ந்ததா மாற இது துடிக்குது. இது இப்படி ஒரு காரியத்துல இறங்கும்னு யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க என்றார். அந்த வார்த்தைகள் வீரசமரனின் மனதில் ஆழமாக பதிந்தன. மேலும் அந்த பண்டைய பறவையின் தைரியத்தை அவன் உள்ளுக்குள் வியந்து பாராட்டினான். ஏனெனில் அது ஒரு சாதாரண மந்திர மிருகமாக இருந்திருந்தால் இத்தகைய ஆபத்தான முயற்சியை மீண்டும் செய்ய துணிந்திருக்காது. ஆனால் இந்த பண்டைய பறவை மிகவும் விசேஷமானது. அதனால் அது தனது கர்வத்தை விட்டுவிட தயாராக இல்லாதது தெளிவாக இருந்தது. இதற்கிடையில் வீரராகவன் மீண்டும் வானத்தை பார்த்து, இதோட முயற்சி வெற்றி அடையுமா இல்லையான்னு காலம்தான் சொல்லணும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், போன தடவையை விட இந்த தடவை இதோட முயற்சி ரொம்பவே பலமா இருக்கு. இந்த உலகத்தோட மிக பலமான மந்திர மிருகங்கள் பட்டியல்ல இந்த பண்டைய அழியாத பறவை 11வது இடத்துல இருக்கு. ஒருவேளை இது இப்போ பரிணாம வளர்ச்சியில ஜெயிச்சிருச்சுன்னா முதல் 10 இடங்களுக்குள்ள வந்துடும். ஆனா இந்த பரிணாம மேகத்தோட சவாலை தாண்டது அவ்வளவு சாதாரண விஷயமே இல்ல. போன தடவை இது எப்படியோ உயிர் படைச்சிருச்சு. ஆனா இந்த தடவையும் அதுக்கு அதிர்ஷ்டம் இருக்குன்னு சொல்ல முடியாது என்றார். இந்த வார்த்தைகளுக்கு பின்னர் வீரராகவனும் மற்றவர்களும் பின்வாங்கிக் கொண்டிருந்த வேகம் இயல்பாகவே குறைந்தது. ஏனெனில் அந்த பண்டைய அமரப் பறவை இப்போது பரிணமிக்க முயற்சி செய்கிறது என்பதால் உடனடி ஆபத்து அவர்களிடமிருந்து விலகியிருந்தது. அந்த அமைதியான இடைவெளியில் அந்த பறவை தனது முயற்சியில் வெற்றி பெற வேண்டும் என்று வீரசமரன் உள்ளுக்குள் நினைத்தான். இல்லையென்றால் அதன் ஆன்ம துண்டை யாராலும் பெற முடியாது என்பது அவனுக்கு தெரிந்திருந்தது. ஆனால் அதே நேரத்தில் இவ்வளவு சக்தி வாய்ந்த உயிரினத்தை யாரால் கட்டுப்படுத்த முடியும் என்ற கேள்வி அவன் மனதில் தோன்றிய போதும் அதை பற்றி அவன் நீண்ட நேரம் சிந்திக்கவில்லை. ஏனெனில் அவன் கவனம் முழுவதும் வானத்தின் மேல் நிலைத்திருந்தது. இவ்வாறு அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது வானத்தில் இருந்த அந்த பெரிய நிழல் மீண்டும் ஒரு சக்தி வாய்ந்த அலறலை எழுப்பியது. அது பார்க்க பரிணமிக்கும் மேகத்திற்கு சவால் விடுவது போல இருந்தது. அந்த அலறலை கேட்டதும் அந்த மேகம் உடனடியாக கடுமையாக கர்ஜித்து மின்னல்களை வெளியிட்டது. பிறகு அடுத்த நொடியில் கருப்பு சுடர்களால் சூழப்பட்டிருந்த அந்த பண்டைய அமர பறவை தயக்கமின்றி நேராக அந்த மேகத்தை நோக்கி பாய்ந்தது. இதற்கிடையில் மேகத்திலிருந்து பாய்ந்த மின்னல்கள் திடீரென கருப்பாக மாற அவற்றின் சக்தி முன்பை விட பல மடங்கு அதிகரித்தது. அதைத் தொடர்ந்து வானம் முழுவதும் அந்த கருப்பு மின்னல்களால் நிரம்பி அவை வேகமாக அந்த பறவையை தாக்கத் தொடங்கின. இதனால் உலகமே வெடித்துச் சிதறுவது போல ஒலி எழுந்தது. அதை பார்த்த வீரசமரனும் மற்றவர்களும் தன்னிச்சையாக பெருமூச்சு விட்டனர். ஏனெனில் இத்தகைய அபாயகரமான மோதலை அவர்கள் இதற்கு முன் ஒருபோதும் கண்டதில்லை. அந்த மின்னலுக்கு எல்லாவற்றையும் அழிக்கும் சக்தி இருந்த போதிலும் அந்த பண்டைய அமரப்பறவை அதற்கு எதிராக ஒரு கடுமையான போராட்டத்தை தொடர்ந்து அளித்தது. பின்னர் கருப்பு சுடர்களில் மறைந்திருந்த அந்த நிழலும் மேகமும் நேருக்கு நேர் மோதிய போது அந்த பறவை மீண்டும் அலறியது. ஆனால் இம்முறை அதன் அலறலில் வலியும் கோபமும் கலந்திருந்தது. அதே நேரத்தில் அது தனது இறக்கைகளை மூர்க்கமாக அடித்து தன்னை சுற்றி கருப்பு நெருப்புகளை சுழற்றத் தொடங்கியது. பிறகு சில கணங்களில் அது ஒரு நெருப்புச் சூறாவளியாக மாற அதன் சுழற்சி தரையில் கூட விரிசல்களை உருவாக்கியது. அதோடு அந்த சூறாவளி தொடர்ந்து சுழன்றபடி முன்னேறி உருவாகிக் கொண்டிருந்த மேகத்தை நேராக தாக்கியது. அந்த பறவையின் தாக்குதலை உணர்ந்த மேகம் ஒரு கணம் பின்வாங்கியது. அதே நேரத்தில் அதற்கெதிராக ஒரு கருப்பு மின்னல் சூறாவளியை உருவாக்கத் தொடங்கியது. இறுதியில் அந்த இரு சக்தி வாய்ந்த சூறாவளிகளும் மோதிய போது நெஞ்சை பிழியும் அளவுக்கு ஒரு மாபெரும் வெடிப்பு ஏற்பட்டது. இருந்தபோதிலும் உருவாகிக் கொண்டிருந்த மேகத்தின் சக்தி அளவிட முடியாததாக இருந்தது. அதனால் சில கணங்களில் அது அந்த நெருப்புச் சூறாவளியை முறியடித்தது. இதனால் அந்த பண்டைய அமரப் பறவை மீண்டும் வலியுடன் அலறியது. மேகம் ஒருமுறை தன்னை தோற்கடித்ததை நினைத்துக் கொண்டது போல அதில் கடும் கோபம் தெரிந்தது. அந்த நேரத்தில் நிலைமை மீண்டும் அது அந்த பறவையை அடக்கிவிடும் என்பதை காட்டியது. ஆனால் அந்த பண்டைய அமரப்பறவையின் கர்வம் அளவற்றதாக இருந்ததால் இம்முறை தோல்வியை விட இறப்பையே அது விரும்பியது. அதைத் தொடர்ந்து மெதுவாக கருப்பு நெருப்பு சுருங்கத் தொடங்கியது. அதன் பின்னர் அந்த பண்டைய பறவையின் முழு உருவமும் அனைவருக்கும் தெளிவாக புலப்பட்டது. அது அளவிட முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமாக இருந்தது. அதன் இறக்கைகள் பரந்த பகுதியை முழுவதுமாக மூடியிருந்தன. அதே நேரத்தில் அந்த கருப்பு நிற இறகுகள் அனைத்தும் கருப்பு நெருப்பில் எரிந்து கொண்டிருந்தன. அப்போது அதன் கண்கள் சிவப்பாக ஒளிர்ந்து அளவற்ற கோபத்தை வெளிப்படுத்தின. பின்னர் அது தனது இறக்கைகளை மீண்டும் மீண்டும் அடித்து தன்னை ஒரு கருப்பு சுடராக மாற்றிக்கொண்டது. அதைத் தொடர்ந்து இந்த முறை தனது உடலில் இருந்த அனைத்து சக்தியையும் திரட்டி பரிணமிக்கும் அந்த மேகத்தின் மீது தனது மிக வலிமையான தாக்குதலை விட தயாராக இருந்தது. அப்போது வீரசமரன் தயக்கமின்றி அந்த பறவை முன்னேறுவதை பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் முகத்தில் ஒரு மெதுவான கவலை தோற்றம் படர்ந்திருந்தது.
ஏனெனில் மின்னல் நிறைந்த அந்த கருப்பு மேகமும் தனது மிக சக்தி வாய்ந்த தாக்குதலுக்காக முழுமையாக தயாராகி கொண்டிருந்தது. அந்த இரு சக்திகளும் மோதும் தருணம் சொர்க்கத்தையும் நரகத்தையும் கூட நடுங்கச் செய்யும் என்பது போல உணரப்பட்டது. அந்த கணத்தில் அந்த இரு பேரதிர்ச்சி சக்திகள் ஒன்றை ஒன்று நோக்கி நகர்ந்தபோது அந்த பகுதி முழுவதும் ஒரு அசாதாரணமான அமைதி நிலவியது. அங்கிருந்த அனைவரிலும் வலிமையானவர்களாக இருந்த வீரராகவனும் ரணதேவனும் கூட தங்கள் கண்களில் மறைக்க முடியாத பயத்தை காட்டினர். பின்னர் அந்த இரு சக்திகளும் மோதியவுடன் ஒரு வேதனையூட்டும் அலறல் ஒலி எழுந்தது. அதை கேட்ட வீரசமரன் கவலையுடன், அந்த பண்டைய பறவை தோக்க போகுது என்றான். அதே நேரத்தில் வானத்தில் கருப்பு மின்னல்கள் பாய்ந்து அந்த பண்டைய பறவையை கடுமையாக தாக்கின. அதன் தாக்குதலால் அந்த பறவையால் முன்னேறவே முடியாத அளவுக்கு அது பலவீனமடைந்தது. பிறகு சில நொடிகளில் கருப்பு நெருப்பு மங்கிய போது அந்த பறவையின் அலறல் ஆழமான வலியால் நிரம்பியது. அதை கேட்கும்போது இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் மீண்டும் தோல்வியடைவதை அது எதிர்பார்க்கவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. பிறகு அழிவை ஏற்படுத்தும் கருப்பு மின்னல்கள் தொடர்ந்து தாக்கிய போது அந்த பறவை வேதனையுடன் கீச்சொலி எழுப்பியது. அதோடு அதன் உடலில் இருந்த இறகுகள் கூட எரிந்து கருகத் தொடங்கின. அந்த நேரத்தில் சுற்றுப்புற வெப்பம் ஆபத்தான அளவுக்கு உயர்ந்ததால் அங்கிருந்த அனைவரும் வியர்வையில் நனைந்தனர். அதை கவனித்த வீரராகவனின் முகம் திடீரென மாறி அவர் சத்தமாக, சீக்கிரம் இங்கிருந்து எல்லாரும் வேகமா ஓடுங்க. இந்த பண்டைய பறவைக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சு. இது தோல்வியை ஏத்துக்காது. இதோட ரெக்கைகள் கருகி தீய ஆரம்பிச்சதும் தன்னைத்தானே அழிச்சுக்க போகுது. அப்படி மட்டும் நடந்தா இங்க இருக்கிற ஒருத்தர் கூட உயிரோட இருக்க மாட்டோம் என்று கத்தினார். அவர் குரலில் இருந்த அவசரம் அனைவரையும் அதிர வைத்தது. உடனே அவர்கள் வீரசமரனை பற்றி கொண்டு வேகமாக நகரத் தொடங்கினர். இதைக் கண்ட மற்ற வீரர்களும் பயத்தில் திகைத்து தப்பிக்க முயன்றனர். அதே நேரத்தில் தூரத்தில் இருந்த மகாவம்ச வீரர்களும் இதைக் கண்டு பதறி எதிர் திசையில் வேகமாக ஓடத் தொடங்கினர். அந்த நேரத்தில் அந்த பண்டைய பறவையின் ஆன்மத்துண்டை பெற வேண்டும் என்ற எண்ணமே அனைவரின் மனதிலிருந்தும் மறைந்துவிட்டது. பிறகு சிறிது நேரம் கழித்து இரு பிரிவினரும் தூரம் சென்றபோது அந்த பண்டைய பறவையின் இறக்கைகள் பெரும்பாலும் அழிந்து அது கோபத்தில் தன் உடலை மேலும் மேலும் பெரிதாக்கி கொண்டிருந்தது. அதைத் தொடர்ந்து அதன் பிரம்மாண்டமான உடல் அதிக ஒளியுடன் விரிந்து இறுதியில் உலகையே உலுக்கும் அளவிற்கு ஒரு பெரும் வெடிப்புடன் சிதறி விழுந்தது. அந்த வெடிப்பின் போது உருவான அபாயகரமான சக்திகள் மேகத்துடன் மோதியதும் அந்த சக்தி வாய்ந்த மேகம் கூட ஒரு கணத்தில் சிதறி போனது. அதற்கு பிறகு அந்த பகுதி முழுவதும் ஒரு நெருப்பு உலையாக மாறியது. அதைத் தொடர்ந்து காடு, சதுப்பு நிலம் மற்றும் அவற்றுக்கிடையில் இருந்த அனைத்தும் தீயில் கருகத் தொடங்கின. வீரராகவனும் மற்றவர்களும் தப்பித்த போதிலும் அந்த வெடிப்பு அவர்களை தரையில் தள்ளி காயப்படுத்தியது. அப்போது வீரராகவன் வானத்தை நோக்கி பார்த்தபோது அவர் முகத்தில் பயம் தெளிவாக தெரிந்தது. அதே நேரத்தில் அந்த பண்டைய உயிரினம் அழிந்த இடத்தில் ஒரு பெரிய கருமையான நெருப்பு தாமரை உருவாகியிருந்தது. பிறகு விண்கல் மழை பொழிவது போல கருப்பு தீச்சுடர்கள் தரையில் விழுந்து அனைத்தையும் அழித்தன. அந்த காட்சி உலகமே அழிவை நோக்கி செல்கிறது என்ற உணர்வை ஏற்படுத்தியது. ஏனெனில் அந்த நெருப்பு எங்கு பட்டாலும் அந்த இடம் முழுவதும் அழிந்து கொண்டே இருந்தது. இதைக் கண்ட வீரராகவன் கவலையுடன், சீக்கிரம் கிளம்புங்க, இல்லைன்னா எல்லாரும் செத்துருவோம் என்றார். ஆனால் அவர் இதை சொல்லி முடிப்பதற்குள் திடீரென ஒரு பலமான காற்றின் சத்தம் கேட்க அதனுடன் ஒரு கருஞ்சிவப்பு நெருப்பு அலை அவர்களை நோக்கி பாய்ந்தது. அந்த அலை பெரிதாகி வருவதைக் கண்ட வீரராகவனின் முகம் வெண்மையாகி, நாம தப்பிச்சு போக காலதாமதம் ஆயிடுச்சு, இனி இங்கிருந்து தப்பிக்க முடியாது என்றார். உடனே அவர் செழியனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு முன்னேறி தன் உடலில் இருந்த அனைத்து ஜீவசக்திகளையும் திரட்டி தனது வீரர்களை காக்க ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கத் தொடங்கினார். ஆனால் அதே நேரத்தில் அந்த கருஞ்சிவப்பு நெருப்பு அந்த கவசத்தை தாக்கியது. அதைத் தொடர்ந்து பூமி அதிர்ந்தது. மேலும் அனைவரும் தங்கள் உடலில் ஒரு எரிச்சலான உணர்வை உணர்ந்தனர். அந்த கவசம் சில கணங்கள் மட்டுமே அந்த தாக்குதலை தடுத்து நிறுத்தியிருந்தாலும் அது வீரராகவனும் செழியனும் தங்கள் முழு சக்தியையும் அதில் செலுத்தியதால் தான் சாத்தியமானது. அப்போது அவர்கள் அனுபவித்த வேதனை அவர்கள் முகங்களில் தெளிவாக தெரிந்தாலும் அதை அவர்கள் தாங்கிக் கொண்டே நின்றனர். ஏனெனில் அவர்கள் பின்வாங்கினால் தங்கள் பிரிவில் இருக்கும் அனைவரும் அழிந்து போவார்கள் என்பதை நன்றாகவே அறிந்திருந்தனர். ஆனால் சில நொடிகளில் அந்த கவசம் மெதுவாக விரிசல் விடத் தொடங்கியது. அதை பார்த்த அனைவரின் முகங்களும் பதட்டமாக மாறின. நிலைமை மோசமாகிக் கொண்டிருந்ததால் வீரசமரனும் மற்றவர்களும் மெதுவாக பின்வாங்கத் தொடங்கினர். அதே நேரத்தில் வீரராகவன் சத்தமாக, எல்லாரும் சீக்கிரம் பின்னாடி போங்க, இனிமே இதை கட்டுப்படுத்த எங்களால முடியாது என்று கத்தினார். இறுதியில் அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு முழு வேகத்தில் பின்வாங்கத் தொடங்கினர். அதே நேரத்தில் ஜீவசக்தியின் கவசம் அந்த கருப்பு நெருப்பால் முற்றிலும் சிதறி அழிந்தது. அந்த கவசம் உடைந்ததால்
வீரராகவனும் செழியனும் பலத்த காயங்களுடன் வெகு தூரம் தூக்கி வீசப்பட்டனர். அந்த தாக்குதலில் வீரராகவனும் செழியனும் மட்டுமல்ல, வீரசமரன், மருது மற்றும் மற்ற அனைத்து வீரர்களும் கடுமையாக காயமடைந்து தரையில் சாய்ந்தனர். அப்போது வீரசமரனின் வாயிலிருந்து இரத்தம் பீரிட்டது. மேலும் அவன் உடலில் உள்ள ஒவ்வொரு எலும்பும் நடுங்குவது போல உணரப்பட்டது. பிறகு அவன் முகத்தில் இருந்த இரத்தத்தை துடைத்துக் கொண்டபடியே, அட கடவுளே, என் உடம்புல காயப்படாத இடமே இல்ல. இவ்வளவு பயங்கரமான வெடிப்பு எப்படி நடந்துச்சு என்றான். ஆனால் அவன் மனதில் இருந்த பயம் இன்னும் அதிகமாக இருந்தது. ஏனெனில் அவர்கள் எதிர்கொண்ட நெருப்பு வானத்தில் கொழுந்துவிட்டு எரிந்த பெரும் நெருப்பின் ஒரு சிறு பகுதி மட்டுமே என்பதும், அதன் அடுத்த அலை வந்தால் அவர்கள் யாரும் உயிர் பிழைக்க முடியாது என்பதும் அவனுக்கு தெளிவாக தெரிந்தது. அதன்பின் வீரசமரன் தள்ளாடியபடியே எழுந்து நின்றான். பிறகு தனது தந்தையிடம் ஏதோ சொல்ல முனைந்த அந்த கணத்தில் திடீரென அனைவரின் முகங்களும் மாறின. உடனே வீரராகவன் பயந்த குரலில், சமரா, உன்னை காப்பாத்திக்கோ என்று கத்தினார். அப்போது ஒரு சிறிய கருமையான தீப்பிழம்பு மிக வேகமாக வீரசமரனை நோக்கி பாய்ந்து வருவதை அனைவரும் பார்த்தனர். அதை நோக்கி திரும்பிய வீரசமரனின் முகம் பயத்தால் நிரம்பியது. பிறகு ஒரு கணம் கூட யோசிக்காமல் அவன் வேகமாக ஓடத் தொடங்கினான். ஆனால் அவன் வேகம் அந்த தீப்பிழம்பின் கொடிய வேகத்துடன் ஒப்பிடும்போது மிகவும் குறைவாக இருந்தது. அந்த பெரும் நெருப்பு பிழம்புகள் தனது மகனை தாக்கி அவனது உயிரையே பறிக்கப் போவதைக் கண்டு வீரராகவன் உறைந்து நின்றார். தப்பித்து ஓடிக்கொண்டிருந்த வீரசமரன் மிகுந்த வேதனையுடன், அட கடவுளே, உனக்கு நான் என்ன பாவம் பண்ண? எனக்கு ஏன் இப்படி ஒரு மரணத்தை கொடுத்த என்று புலம்பினான். அடுத்த கணத்தில் அவன் உடல் முழுவதும் ஒரு விசித்திரமான சூடு பரவியது. உடனே அவனது பார்வை இருண்டது. ஆனால் ஜீவசக்தியை முழுவதுமாக இழப்பதற்கு முன் அந்த சிறிய கருப்பு நெருப்பிலிருந்து ஒரு விசித்திரமான ஒளி வெளிப்பட்டதை அவன் மங்கலாக கண்டான். பின்னர் ஒரு கணத்தில் இருள் அவனைச் சூழ்ந்தது. அப்போது வீரசமரன் தனது ஜீவசக்தியை இழந்த நிலையில் இருந்தான். அதைத் தொடர்ந்து அவன் உயிரோடு இருக்கிறானா இறந்து விட்டானா என்பதே அவனுக்கு தெரியவில்லை. இருந்தாலும் அவனது ஆன்மா ஒரு கொடிய கருப்பு நெருப்பிற்குள் சிக்கியிருப்பது போல உணர்ந்தது. அப்போது அவன் முன்னால் ஒரு பிரம்மாண்டமான கருப்பு பறவை வானத்தை நோக்கி அலறிக் கொண்டிருந்தது. அந்த தருணத்தில் அந்த பறவை அவன் ஆன்மாவை கவனித்ததும் அதிவேகமாக அதை நோக்கி பாய்ந்தது. அதை பார்த்ததும் பயத்தில் வீரசமரனின் ஆன்மா அலறியது. பிறகு திடீரென்று அவன் மீண்டும் ஜீவசக்தியை உணர்ந்து எழுந்து ஓடத் தொடங்கினான். ஆனால் அவசரத்தில் அருகில் இருந்த ஒரு பெரிய மரத்தை கவனிக்காமல் அதில் மோதி கீழே விழுந்தான். அத்தியாயம் 2160. இந்த முறை வீரசமரன் அவன் ஜீவசக்தியை இழக்கவில்லை. மாறாக வியர்வையில் நனைந்தவாறும் உடல் முழுவதும் நடுங்கியவாறும் கிடந்தான். அப்போது அருகில் இருந்தவர்கள், வீரசமர உயிரோட இருக்கான் என்று கத்தினர். அதை கேட்டவுடன் வீரசமரன் திகைத்து சுற்றிலும் பார்க்க முயன்றான். அப்போது அவன் இருந்த இடத்தில் 4 வீரர்களின் தோள்களில் ஒரு கட்டில் சுமந்து வரப்பட்டதை அவன் கண்டான். அருகில் மருதுவும் செழியனும் வீரராகவனும் இருந்தனர். முதலில் அவனை பார்த்ததும் அவர்கள் அதிர்ச்சி அடைந்தாலும் உடனே மகிழ்ச்சி அடைந்தனர். இதை கண்ட வீரசமரன் குழப்பத்துடன், அப்பா, இதெல்லாம் என்னது? நான் முதல்ல செத்து போகணும், அப்புறம் தான் நீங்க எனக்கு பாடையை தூக்கணும். ஆனா எனக்கு என்ன ஆச்சு? அந்த நெருப்புல மோதி நான் இந்நேரம் செத்துருக்கணுமே, அப்புறம் எப்படி பிழைச்சேன் என்றான். அவன் சொன்னதை கேட்டதும் வீரராகவன் உடனே அவன் அருகில் வந்து அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டார். அப்போது அவரது கண்கள் கலங்கியிருந்தன. மேலும் மகன் உயிருடன் இருப்பதற்கான நிம்மதி அவரது முகத்தில் தெளிவாக தெரிந்தது. பின்னர் அவர் மெதுவாக, அந்த பண்டைய பறவை அழிஞ்சப்போ உண்டான நெருப்பு பிழம்புகள் உன் மேல மோதிடுச்சு சமரா. ஆனா அந்த நெருப்பால உன் உடம்பு கருகல. இருந்தாலும் உன் நாடி துடிப்பு நின்னு போயிருந்துச்சு. அதனால நாங்க, சரி, அதையெல்லாம் விடு. உன்னை பார்த்தா உனக்கு ஒன்னும் பெரிய பாதிப்பு ஏற்படலன்னு தான் தோணுது என்றார். இதை கேட்ட வீரசமரனின் முகம் ஆச்சரியத்தால் நிரம்பியது. பிறகு அந்த கருப்பு நெருப்பு தன்னை தாக்க வந்த தருணத்தை அவன் நினைவில் கொண்டான். ஒரு கணம் அமைதியாக இருந்த பின் அவன் மெதுவாக, அப்புறம் அந்த பண்டைய பறவைக்கு என்னாச்சு? அது இறந்துருச்சா என்று கேட்டான். அதற்கு வீரராகவன் சற்று கவலையுடன், ஆமா சமரா, அந்த பண்டைய பறவை இறந்து போயிடுச்சு என்றார். வீரசமரன் அந்த பண்டைய அமர பறவையை பற்றி கேட்ட அந்த கணத்தில் வீரராகவனின் முகத்தில் ஒரு சிறிய வருத்தம் தோன்றியது. ஏனெனில் அந்த அமரப்பறவை அனைவரின் கண்முன்னே அழிந்து விட்டது. மேலும் அதன் அழிவுக்கு பிறகு எந்த சுவடும் மிஞ்சாமல் போயிருந்தது. அதன் பின் வீரராகவன் ஒரு உதவியற்ற குரலில், நமக்கு எதுவும் கிடைக்கல சமரா. அந்த மகாவம்ச பிரிவினருக்கும் அந்த புதையல் கிடைக்கலங்கிறத ஒரு ஆறுதலா வேணா நாம நினைச்சுக்கலாம் என்றார். இதை கேட்ட வீரசமரன் அமைதியாக ஒரு பெருமூச்சு விட்டான்.
ஏனெனில் இவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திர மிருகங்களில் ஒன்றான அந்த உயிரினம் எப்படி இவ்வளவு எளிதாக மறைந்துவிடும் என்று அவனுக்கு புரியவில்லை. அதே நேரத்தில் அருகில் நின்றிருந்த செழியன் புன்னகையுடன், நம்ம கரும்பாறை சதுப்பு நிலத்திலிருந்து வெளியே வந்துட்டோம் சமரா. அந்த இடமே மொத்தமா அழிஞ்சு போனதுனால அங்க இருந்த முதலைகள் கிட்ட இருந்து கூட நம்ம தப்பிச்சிட்டோம். இப்ப நம்ம வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். ஆனா ஒண்ணு, இந்த பயணத்துல நமக்கு வேற எதுவும் கிடைச்சதோ இல்லையோ, நீ எங்களுக்கெல்லாம் ஒரு வைரம்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். உன்னோட புத்திசாலித்தனத்தாலையும் திறமையாலையும் தான் அந்த மகாவம்ச பிரிவால நம்மள ஒன்னும் பண்ண முடியல என்றார். பிறகு தனது கையை மெதுவாக அசைத்தபடி வீரராகவன், இனிமே எல்லாரும் இன்னும் கவனமா இருக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன். நாம இங்க இருந்ததால தான் மகாவம்ச பிரிவு வெறுங்கையோட திரும்பி போயிருக்காங்க. அதனால அவங்க கண்டிப்பா அவங்களோட கோபத்தை தீர்த்துக்க ஒரு வழியை தேடுவாங்க. அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும். இந்த விஷயத்தை அவங்க அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டாங்க என்றார். இந்த எச்சரிக்கையை அனைவரும் ஏற்றுக்கொண்டு அமைதியாக தலையசைத்தனர். அதன் பிறகு வீரசமரன் மெதுவாக திரும்பி பார்த்தான். கரும்பாறை சதுப்பு நிலம் இப்போது பாழடைந்த அமைதியில் மூழ்கியிருந்தது. அப்போது அவன் தனக்குள்ளேயே மெதுவாக, ஏனோ தெரியல, ஆனா எனக்கு என்னவோ அந்த பண்டைய பறவை இன்னும் முழுசா அழியலன்னு தோணுது என்று முணுமுணுத்தான். அதைத் தொடர்ந்து காலம் நகர்ந்தது. 2 நாட்களுக்குள் முழு ராஜவம்ச படையும் திரும்பி வந்தது. மேலும் அவர்கள் உயிருடன் திரும்பி இருந்ததால் ஒரு ஆழ்ந்த நிம்மதி எல்லோரிடமும் நிலவியது. அந்த பயணத்தின் களைப்பு இன்னும் அவர்களின் உடலில் இருந்ததால் வீரர்கள் அமைதியாக ஓய்வெடுத்தனர். மேலும் வீரராகவன் சில நாட்கள் யாருடனும் பேசாமல் அமைதியாக இருந்தார். இதற்கிடையில் வீரசமரன் தனது காயங்களை மெதுவாக குணப்படுத்திக் கொண்டான். மேலும் மிகுந்த களைப்பினால் இதற்கு முன் அனுபவிக்காத ஆழ்ந்த உறக்கத்தில் மூழ்கினான். ஒரு நாள் இரவில் அவன் விழித்தபோது அமைதியான இருள் அவனைச் சூழ்ந்திருந்தது. உடனே அவன் அமைதியாக அமர்ந்து ஒரு மெதுவான புன்னகையுடன், நல்லா ஓய்வெடுத்தாச்சு, இப்ப கொஞ்ச நேரம் பயிற்சி செய்வோம் என்றான். அதன் பின் அவன் கண்களை மூடி தியானத்தில் மூழ்கினான். நேரம் மெதுவாக நகர்ந்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கு பிறகு அவன் கண்களை திறந்தபோது அவன் முகத்தில் ஒரு தெளிவான மகிழ்ச்சி தெரிந்தது. ஏனெனில் அவனது குறைந்து போன சக்திகள் மீண்டும் நிரம்பியிருந்தன. உண்மையில் அவன் தற்போதைய நிலையிலிருந்து ஆதிலோக நிலையை அடைவதற்கு மிக அருகில் இருந்தான். அந்த மகிழ்ச்சியை அமைதியாக கட்டுப்படுத்திக் கொண்டு வீரசமரன் ஒரு பச்சை நிற குப்பியை எடுத்தான். அதற்குள் அவன் முன்பு பெற்றிருந்த ஜீவசக்தியை அதிகரிக்கும் தீர்த்தம் இருந்தது. சரியான தருணத்திற்காக காத்திருந்ததால் அவன் அதை இதுவரை பயன்படுத்தவில்லை. பிறகு சிறிது நேரம் யோசித்த பின் அவன் தயக்கமின்றி அதை குடித்தான். உடனே அந்த தீர்த்தம் உடலுக்குள் பரவி மிகுந்த ஜீவசக்தியாக மாறி அவன் முழு உடலிலும் பாயத் தொடங்கியது. அதனால் அவன் கண்களை மூடி அந்த சக்திகளை கட்டுப்படுத்த முயன்றான். சில நிமிடங்கள் கடினமாக கட்டுப்படுத்திய பின் அவனது ஜீவசக்தி முந்தைய எல்லைகளை கடந்து உயர்ந்திருப்பதை அவன் உணர்ந்தான். அந்த உணர்வு அவனுக்கு பேரானந்தத்தை அளித்தது. மேலும் அவன் சிரித்தபடியே, ரொம்ப நல்லது, இன்னைக்கு இந்த ஒளி வீசும் வீரசமரன் காலத்தால் அழியாத வீரசமரனா மாறிட்டான். 5 மாபெரும் பீடங்களே, என வரவேற்க தயாராருங்க. இதோ நான் சீக்கிரமே வரேன் என்றான். அவன் எழுந்து செல்ல முயன்ற அந்த கணத்தில் திடீரென்று ஒரு விசித்திரமான அலறல் அவன் உடலை உறைய வைத்தது. அந்த சத்தம் அதிகமாக இல்லை எனினும் அது அவன் மனதை குலைத்தது. மேலும் மின்னல் தாக்கியது போல ஒரு அதிர்ச்சி அவனை ஆட்கொண்டது. அதற்கு பிறகு ஒரு அபாயகரமான சக்தி நேராக அவன் மனதை நோக்கி நெருங்குவதை அவன் உணர்ந்தான். மேலும் அது அவனது அறிவையே அழிக்கும் அளவுக்கு வளர்ந்து கொண்டிருந்தது. இந்த திடீர் மாற்றம் அவனுக்குள் பயத்தை எழுப்பியது. ஏனெனில் அவன் இப்போதுதான் ஆதிலோக நிலையை கடந்திருந்தான். அதனால் அவனது ஜீவசக்தி இன்னும் நிலையற்றதாக இருந்ததால் அந்த மர்மமான சக்தியை தடுக்க அவனால் முடியவில்லை. அந்த பீதியில், இது யாரோட சக்தி? திடீர்னு என் உடம்புக்குள்ள இது எங்கிருந்து வந்துச்சு என்று கேட்டான். ஆனால் அடுத்த கணமே பயத்தில் மூழ்கி கிடப்பதால் பயனில்லை என்பதை உணர்ந்து அவன் தனது உயிரை காப்பாற்றுவதில் கவனம் செலுத்தினான். சிறிது நேரம் கழித்து அந்த சக்திகளில் ஒரு கட்டுப்பாடற்ற தன்மையை அவன் உணர்ந்தான். பிறகு அவன் உடனே, இது ஏதோ ஒரு மிருகத்தோட ஆன்ம சக்தி மாதிரி தெரியுது. ஆனா இந்த நேரத்துல என்னையும் மிஞ்சிற அளவுக்கு இருக்கிற இந்த ஆன்ம சக்தி எந்த மாதிரியான மிருகத்தோடதா இருக்கும் என்று ஆச்சரியப்பட்டான். மந்திர மிருகம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதோ அதன் ஆன்ம துண்டை கட்டுப்படுத்துவதும் அதே அளவுக்கு கடினம் என்பது அவனுக்கு தெளிவாக தெரியும். அந்த நேரத்தில் வீரசமரனின் மனதை தாக்கிய ஆன்ம துண்டு மிகுந்த சக்தி கொண்ட ஒரு மந்திர மிருகத்தினுடையதாக இருக்க வேண்டும் என்று அவனால் உணர முடிந்தது. உடனே தனது நிலையற்ற ஜீவசக்திகளை மெதுவாக மனதிற்கு அருகில் திரட்டிக் கொண்டு அவன் ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கினான். பிறகு சில கணங்கள் கடந்தவுடன் வேகமாக வந்த ஆன்ம துண்டின் சக்தி அந்த கவசத்துடன் மோதியது. அந்த மோதலின் தாக்கத்தில் வீரசமரனின் உடல் நடுங்கியது. மேலும் அவனது புலன்கள் மங்கத் தொடங்கி தலை கனமாகி மயங்கி விழுவது போல உணர்ந்தான். இருப்பினும் மிகுந்த வலியை தாங்கிக் கொண்டு அவன் தனது ஜீவசக்தியை நிலைநிறுத்த முயன்றான்.
அதற்கிடையில் அந்த மர்மமான சக்தியை அவன் கவனமாக உற்று நோக்கிய போது அதன் உள்ளே கருமையான ஒரு நெருப்பு மெதுவாக வெளிப்படுவது போல தெரிந்தது. அந்த கருப்பு நெருப்பின் ஆழத்தில் அவனுக்கு பரிச்சயமான ஒரு உருவம் தெளிவாக காணப்பட்டது. அதை பார்த்த வீரசமரன் அதிர்ச்சியுடன், இந்த ஆன்ம துண்டு அந்த பண்டைய பறவையோடதா? ஆனா அதுதான் இறந்து போயிருச்சு. அப்புறம் இது எப்படி சாத்தியம் என்று கேட்டான். இந்த உணர்வு அவனது உடலை இன்னும் அதிகமாக நடுங்கச் செய்தது. ஏனெனில் இவ்வளவு வலிமையான மிருகத்தின் ஆன்மத்துண்டு தனக்குள் நுழையும் என்று அவன் ஒருபோதும் நினைத்ததில்லை. பிறகு சில கணங்கள் கழித்து ஏதோ ஒன்றை நினைவு கூர்ந்தவனாய், அப்படின்னா ஜீவசக்தி இல்லாதப்போ நான் பார்த்த அந்த கருப்பு ஒளி இந்த ஆன்ம துண்டோடது தானா? அப்புறம் எல்லாரும் உயிருக்கே ஆபத்துன்னு நினைச்ச அந்த சின்ன நெருப்பு நிஜமாவே அந்த பண்டைய பறவையோட ஆன்ம துண்டு தான் என்றான். ஆனால் அந்த உண்மை அவனை மேலும் கலக்கமடையச் செய்தது. ஏனெனில் இத்தகைய சக்தி வாய்ந்த ஆன்ம துண்டை கட்டுப்படுத்தும் அளவுக்கு தன்னிடம் வலிமை இல்லை என்பது அவனுக்கு தெளிவாக தெரியும். அதனால் அந்த ஆன்ம துண்டு அவனது ஜீவசக்தியை அழித்து அவனை கொல்லக்கூடும். அல்லது அந்த தந்திரமான அமர பறவை அவனது உடலை கைப்பற்றி மறுபிறவி எடுக்க முயற்சி செய்யக்கூடும் என்ற 2 பயங்கரமான சாத்திய கூறுகளும் அவன் மனதில் எழுந்தன. இதற்கிடையில் கருப்பு நெருப்புக்குள் இருந்த அந்த அமர பறவையும் வீரசமரனின் எண்ணங்களை உணர்ந்தது போல வேகமாக கவசத்தை தாக்கத் தொடங்கி சிறிது நேரத்திலேயே அதை உடைக்க முயன்றது. ஏனெனில் கவசம் உடைந்துவிட்டால் வீரசமரனால் எதுவும் செய்ய முடியாது என்பதை அது அறிந்திருந்தது. மேலும் அவனது ஜீவசக்தி இன்னும் பலவீனமாகவும் நிலையற்றதாகவும் இருந்தது. இதை கண்ட வீரசமரன் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு, ஏய் அமரப்பறவையே, ஒரு குழந்தையா கொல்ல பாக்குற? நிறுத்து என்று கத்தினான். அதே நேரத்தில் தனது உடலில் இருந்த எல்லா ஜீவசக்தியையும் திரட்டி அந்த கவசத்தை மேலும் வலுப்படுத்த முயன்றான். இந்த முயற்சி அந்த பண்டைய பறவையின் கவனத்திற்கு உட்பட்டது. உடனே அதன் கண்கள் மூர்க்கமான ஒளியுடன் மின்னின. ஏனெனில் அது கர்வம் மிகுந்தது. அதோடு ஒரு இளைஞனின் ஜீவசக்தியை எளிதாக அழிக்க முடியாமல் போவது அதனால் சகிக்க முடியாததாக இருந்தது. அந்த எண்ணத்துடன் ஆன்மத்துண்டு மேலும் வலிமை பெற்று கவசத்தின் மீது தொடர்ந்து தாக்கியது. ஆனால் அந்த கருப்பு நெருப்பு அதிகரித்துக் கொண்டே போக வீரசமரனின் கவசம் மெதுவாக பலவீனமடைந்தது. இதை பார்த்த அவன் உள்ளுக்குள் பதட்டமடைந்தான். இத்தகைய சக்தி வாய்ந்த மிருகத்தின் முன் தனது முயற்சி தோல்வியடையும் என்பது அவனுக்கு தெளிவாக தெரிந்திருந்தாலும் அவன் விடாமுயற்சியுடன் போராடினான். பிறகு பற்களை கடித்துக்கொண்டு, என கொல்லணும்னு நீ நினைச்சா அது உனக்கு அவ்வளவு சுலபமா இருக்காது ராட்சச பறவையே என்று உறுதியுடன் சொன்னான். அதைத் தொடர்ந்து நேரம் மெதுவாக நகர்ந்தது. சுமார் 10 நிமிடங்களுக்குள் அவன் ஜீவசக்தியால் உருவான அந்த கவசம் விரிசல்களால் நிரம்பி நொறுங்கத் தொடங்கியது. இதை கண்ட அந்த ஆன்மத்துண்டு பெருமிதத்துடன் தாக்குதலை அதிகரித்தது. பின்னர் ஒரு கணத்தில் அந்த சக்தி அந்த விரிசல்களின் வழியே வீரசமரனின் மனதிற்குள் ஊடுருவி அவனது அறிவை அழிக்கத் தொடங்கியது. அந்த தாக்கத்தின் வலி அளவற்றதாக இருந்தது. அதோடு எல்லாம் மங்கலாக தோன்ற அதை அவன் தாங்க முடியாமல் என்று அலறினான். அப்போது அவனது அறிவு மெதுவாக அழிக்கப்பட்டு கொண்டிருப்பதை அவன் உணர்ந்தான். இருந்தாலும் வாழ்வா சாவா தொடர்பான அந்த தருணத்தில் அவன் மனம் விடாமல் போராடியது. ஆன்மத்துண்டின் பேராற்றலுக்கு முன்னால் தன் முயற்சிகள் பலவீனமாக இருப்பதை உணர்ந்ததால் அவனுக்குள் கோபம் அதிகரித்தது. இறுதியாக அந்த கோபத்தின் உச்சியில் வீரசமரன் உறுதியுடன், சாகுறதுன்னு முடிவு பண்ணிட்டா அது ஏன் கையாலேயே நடந்துட்டு போகட்டும் என்று கத்தினான். இப்போது வீரசமரனுக்கு தனது வாழ்க்கையையோ அல்லது மரணத்தையோ பற்றிய கவலை இல்லை என்பது போல இருந்தது. ஆனால் அந்த பறவையின் ஆன்மத்துண்டு தனது புலன்களை அழித்து தன்னை உயிருள்ள பிணமாக மாற்றுவதை அவன் எந்த நிலையிலும் அனுமதிக்க விரும்பவில்லை. அதனால் தனது முழு கவனத்தையும் ஒருமுகப்படுத்தி தனது ஆன்மாவையும் ஜீவசக்தியையும் உட்பட அனைத்தையும் தானே அழிக்க முயற்சி செய்ய தொடங்கினான். அப்படி செய்து கொண்டிருந்த அந்த கணத்தில் அவனது உடலுக்குள் ஒரு விசித்திரமான ஒலி எதிரொலித்தது. அதனுடன் அவனது கண்கள் மெதுவாக சிவப்பாக மாறின. மேலும் சிவந்த கண்களுடன் வெளிவர முயன்ற அவனது ஆன்மாவும் திடீரென நின்றது. அதே நேரத்தில் அவன் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு அவனது ஜீவசக்தியில் ஒரு அபாயகரமான உயர்வு ஏற்பட்டது. மேலும் அவனது இதயத்திற்கு அருகில் ஒரு மர்மமான சக்தி தோன்றி அந்த பண்டைய அமரப்பறவையின் ஆன்மத்துண்டை உறுதியாக தடுத்து நிறுத்தியது. இதற்கிடையில் கர்வம் நிரம்பிய அந்த அமரப்பறவை இன்னும் அதிக சக்தியை பயன்படுத்தி மீண்டும் தாக்கத் தொடங்கியது. ஆனால் இப்போது அந்த மர்மமான சக்தி அதன் முன்னே தடையாக நின்றதால் அது முன்னேறுவது மிகவும் கடினமாகி போனது. மாறாக தன் வலிமையை அதிகரித்த போதிலும் ஒரு அடியும் முன்னேற முடியவில்லை என்பதை உணர்ந்த அந்த ஆன்மத்துண்டு ஆச்சரியத்திலும் குழப்பத்திலும் ஆழ்ந்தது போல தோன்றியது. அந்த நேரத்தில் தன் உடலில் என்ன நடக்கிறது என்பதையே வீரசமரன் அறிய முடியாமல் இருந்தான். பின்னர் அந்த மர்மமான சக்தி அவனது இதயத்திலிருந்து அந்த ஆன்மத்துண்டை மெதுவாக பிரித்து அகற்றியது.
அதே சமயம் அவனது உடலுக்குள் பண்டைய மந்திரங்களைப் போன்ற ஒலிகள் எழத் தொடங்கின. அவை ஒரு மூதாட்டியின் குரலில் உச்சரிக்கப்படுவது போல கேட்டது. அந்த மந்திரங்களின் தாக்கத்தால் அந்த மர்ம சக்தி மேலும் வலுவடைந்து அந்த ஆன்ம துண்டை முழுமையாக அடக்கத் தொடங்கியது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.